அத்தியாயம் 1. நுனி வரைக்கும் பின்னாதக்கா, சினுங்கினாள் சிந்துஜா. சும்மா இருடி, இன்டர்வியூக்கு போறப்போ ஸ்டைல் என்ன வேண்டி இருக்கு? கட்டிக்கிட்டு வா, நான் குக்கர்ல இட்லி வைக்கிறேன். தேவகி வீட்டின் வாசல் படியில் உட்கார்ந்து செய்தித்தாளில் லாட்டரி முடிவுகள் பார்த்து பார்த்து லாட்டரி சீட்டுகளை கிழித்து போட்டு கொண்டிருந்த ஜெயராமனிடம் வந்தாள். என்னங்க, இன்னும் குளிக்கல நீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் பசங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் மெதுவா போனா போதும். ச, பாருடி, ஒரு 50 ரூபாய் கூட விழல. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வாரம் இப்படி தண்டமா சீட்டு வாங்கி செலவு பண்றீங்க? ஆனா ஜோசியக்காரன் சொல்லியிருக்கானே, என்னன்னு? என் ஜாதகத்துக்கு நான் ஓஹோன்னு இருப்பேனா, கார்ல போவேனா, கப்பல் மாதிரி பங்களா கட்டுவேனா. தேவகி சிரித்து, நினப்புதான் பொழப்ப கெடுக்குது, இப்ப இருக்கிற மாதிரியே நிம்மதியா இருந்தா போதாதா என்றாள். பசி உணராம வாழ்றோம் இல்லங்கள, ஆனா சௌகரியமா இருக்கமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொந்த வீடு இருக்கணும்னு ஒரு லட்சியம் கண்டிப்பா இருக்கும் தேவகி. நீங்க கட்டுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆமா, கட்டி கிழிச்சேன். வர்ற வருமானத்துல ஏதாச்சும் சேமிக்க முடியுதா? இதோ நிக்கிது பாரு துருப்பிடிச்சு. இந்த மொபெட்டை 7 வருஷமா வச்சிருக்கேன். ஒரு பைக் வாங்க முடியல. இந்த மொபெட்டுக்கு முன்னாடி சைக்கிள் தானே வச்சிருந்தீங்க. சம்பளத்துக்கு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. இப்ப 2 பேரை வச்சுக்கிட்டு அதையே கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலையா? இது முன்னேற்றம் இல்லையா? இப்ப சேமிக்க முடியல, ஒத்துக்கிறேன். ஆனா கடன் இல்லாம இருக்கமே, முந்தி கடன் வாங்கிட்டு இருந்தமே. தேவகி, உன்னால எப்படித்தான் திருப்தி பட்டுக்க முடியுதோ? போன வருஷம் வீதியில வெறும் பயலா நின்னவன் இன்னைக்கு விமானத்துல போறான். என்னவோ பண்றான், எப்படியோ சம்பாதிக்கிறான். எனக்கு தான் எந்த துப்பும் இல்ல. எவனும் சொல்லி கொடுக்கவும் மாட்டேங்கிறானுங்க. குறுக்கு வழியில சம்பாரிச்சு சேர்க்கிற சொத்து நிலைக்காதுங்க. அப்படி சம்பாரிச்சா பாவத்தையும் சேர்த்துதான் சம்பாதிப்பீங்க. இப்ப இருக்கிற மன திருப்தி சந்தோஷம் எல்லாம் போயிடும். போய் குளிங்க போங்க. ஜெயராமன் சலிப்புடன் எழுந்தான். உள்ளே வந்தான். சுடிதார் அணிந்து துப்பட்டாவை சரி செய்தபடி வந்த சிந்துஜாவை பார்த்த தேவகி, என்னடி இது, புடவை கட்டுறேன்னு சொல்லிட்டு? இல்லக்கா, அந்த புடவை நேத்து தான் துவைச்சு போட்டேன், இன்னும் அயன் பண்ணல. காட்டன் புடவைய அயன் பண்ணாம கட்ட முடியாதேக்கா, அதான். அட போடி, நீ 9 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டா போதும், டைம் இருக்கு. என்னங்க, நீங்க அப்புறம் குளிக்கலாம். அவளுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ. புடவைய கடையில கொடுத்து சட்டுன்னு அயன் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஐயோ, என்னக்கா இது? அத்தான போய். பரவாயில்ல சிந்துஜா, அதனால என்ன, போய் புடவை எடுத்துட்டு வா என்றான் ஜெயராமன். வேணா அத்தான், நீங்க போய். அட என்னம்மா இது, 10 வயசுல இந்த வீட்டுக்கு வந்தவனி, எங்களுக்கும் குழந்தை இல்ல. உன்னை மச்சினியாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? என் மக மாதிரி தாமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு வா. தேங்க்ஸ் அத்தான். சிந்துஜா அறைக்குள் சென்று எடுத்து வந்த புடவையை வாங்கி கொண்டு ஜெயராமன் வெளியேற கண் கலங்கின சிந்துஜா, போன ஜென்மத்துல கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அத்தானுக்கும் நான் எப்படிக்கா நன்றி சொல்ல போறேன் என்றாள். அரைஞ்சிடுவேன், என்ன இது பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு போ என்றாள் தேவகி. அத்தியாயம் 2. குளிரூட்டப்பட்ட எடிட்டிங் அறையில் சௌகரியமாக சாய்ந்து அமர்ந்திருந்தார் டைரக்டர் கிஷோர். மானிட்டரில் அவர் ஷூட் செய்த படக்காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவர் முதுகுக்கு பின்னால் உதவி இயக்குநர்கள் 7 பேரும் சுவாசிக்கும் சத்தம் கூட அவர் காதில் விழுந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக நின்று கொண்டிருந்தனர். இரு என்றார் கிஷோர். எடிட்டர் அந்த இடத்தில் காட்சியை நிறுத்த வேண்டும் என்று அர்த்தம் செய்தான். கொஞ்சம் பின்னாடி வா. காட்சி பின்னால் ஓடியது. இரு. கிஷோர் திரும்பி உயரமான இணை இயக்குனரை பார்த்தார். ஏண்டா, அன்னைக்கு நான் சேம்பர் மீட்டிங்குக்கு அர்ஜென்டா புறப்பட்டப்போ உன்னை எடுக்க சொன்ன ஷாட்டு தானே இது? ஆமா என்று உதடுகள் மட்டும் அசைந்தன. ஓசை வரவில்லை. அவன் கை அவசரமாக கர்ச்சீஃபை தேடியது. எச்சில் விழுங்கினான். ஏண்டா நாயே, 7 வருஷமா அசோசியேட்டா இருக்க, என்ன எழவுடா கத்துக்கிட்ட? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கரெக்டா தானே சார்? செருப்பால் அடிப்பேன். அஜித் கார்ல இருந்து இறங்குற எக்ஸ்டீரியர் ஷாட்ல எங்க அவுட்டு கொடுத்தேன்? லெப்ட் சார். அப்போ இந்த ஷாட்ல ரைட் என்ட்ரி கொடுக்க வேணாமா? அவன் தன் நடுமண்டையை சொரிந்து கொண்டான். ரொம்ப பிராண்டாத, மூளை வெளியில வந்துட போகுது. இதெல்லாம் அடிப்படையான விஷயம். ஒன்னு சொந்தமா தெரிஞ்சிருக்கணும், இல்ல நான் சொன்னதையாவது அப்படியே ஞாபகமா கேட்டு செஞ்சிருக்கணும். ரெண்டும் இல்லாம இப்படி சொதப்பி வச்சிருக்கேடா கம்நாட்டி. அவன் தலை குனிந்து நின்றான். பேசுடா, நான் ரைட் என்ட்ரி கொடுத்து எடுத்துருன்னு தானே சொல்லிட்டு போனேன். சாரி சார், இந்த ஒரு வார்த்தை போதுண்டா உங்களுக்கு. இப்போ ரீஷார்ட் பண்ணி ஆகணும். உங்க அப்பா வீட்டு காசு வரப்போகுதா நாளைக்கு? நீ எல்லாம் டைரக்ட் பண்ண வரலன்னு யாருடா அழுதா? கிஷோரின் டென்ஷன் ஏறி கொண்டிருந்தது. தனது உதவியாளனை திரும்பி பார்த்தார். அவன் குறிப்பறிந்து தயாராய் வைத்திருந்த சிகரெட்டை நீட்டினான். அவர் அதை வாயில் வைத்து கொண்டதும் லைட்டரை கிளிக் செய்து பற்ற வைத்தும் விட்டான். கிஷோர் கோபமாக எழுந்து, உங்களுக்கெல்லாம் ஒரு வராது, போங்கடா. போய் தெரு தெருவா போஸ்டர் ஒட்டுங்க போங்க. அதுக்குத்தான் லாய்க்கு. இல்ல அந்த வேலைக்கு கூட ஒரு பயிற்சி வேணும்.
இடம் பார்த்து ஒட்டணும், கரெக்டா மேட்ச் பண்ணணும், கிழிஞ்சிடாம பச தடவணும் என்று கத்தினார். உதவி இயக்குனர்கள் கூட்டம் அமைதி காத்தது. யாருக்கும் ஒரு துளி கோபமோ ரோஷமோ வரவில்லை. வராது, பழகிவிட்டார்கள். முதல் முறைதான் சுருக் வலி எல்லாம். அப்புறம் பொறுமையாக நின்றுவிட்டு அவர் போனதும் ஜாலியாக டீ குடித்தபடி, இந்த ஆளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கிளாப் அடிக்க தெரியாது என்று கமெண்ட் அடித்து புண்ணையாற்றிக் கொள்வார்கள். கிஷோர் துவாரகநாதன் என்கிற அந்த இணை இயக்குனரை நெருப்பு பார்வை பார்த்துவிட்டு, போய் கொட்டிக்கோ, அது ஒண்ணுதான் நீ உருப்படியா செய்வ என்று விட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேற எல்லோரும் நிழல் போல அவரை தொடர்ந்தார்கள். எடிட்டர் இயந்திரத்தை அணைத்துவிட்டு பிலிம் சுருளை எடுத்து அதன் டப்பாவில் போட்டார். கிஷோரின் PA சந்துரு கிஷோர் வேகமாக வருவதை பார்த்து தான் குடித்து கொண்டிருந்த டீயை அப்படியே வைத்துவிட்டு ஓடி வந்தான். அவர் காரில் ஏறிக்கொள்ள முன் சீட்டில் ஏறிக்கொண்டான். ஏதாவது சொல்லுவார் என்று உதவி இயக்குனர்கள் கார் புறப்படும் வரை காத்திருந்தார்கள். கிஷோர் அவர்களின் பக்கமே திரும்பாமல், ஏசி போடுறா என்று சௌகரியமாக சாய்ந்து கொண்டு காரில் கிடந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்டார். கார் போகும் வரை காத்திருந்தவர்கள் உடனே துவாரகநாதன் பக்கம் திரும்பி ஆளாளுக்கு ஆறுதல் சொல்ல துவங்கினார்கள். விடுங்க சார், அவர் குணம் தெரியாதா? எனக்கு நல்லா நினைவிருக்கு. அன்னைக்கு லெஃப்ட் என்ட்ரி கொடுத்துடுன்னு தான் சார் சொன்னாரு. எனக்கும் ஞாபகம் இருக்கு. நீங்க தான் இப்படி எடுக்க சொன்னீங்கன்னு சொன்னா இல்லவே இல்லன்னு சாதிப்பாரு. இப்ப 5 நிமிஷம் விழுந்த திட்டு 50 நிமிஷம் தொடரும். அதான் பேசாம இருந்துட்டேன். இங்க நம்ம கிட்ட தான் இவ்வளவு குதிக்கிறாரு. வீட்டுல மேடத்துக்கிட்ட அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு தெரியுமா? இந்த ஆளு சம்பாரிச்சதெல்லாம் 2 படம் சொந்தமா எடுத்ததுல கரைச்சு விட்டாச்சு. இப்ப இருக்கிற சொத்தெல்லாம் மேடம் சம்பாரிச்சது. அங்க ஆட்டம் காட்டினா வீதியில இறக்கி விட்டுடுவாங்க. ஏற்கனவே 2 தடவை டைவர்ஸ் பண்ணவங்க. அதனாலதான் மேடத்துக்கிட்ட வாயே திறக்கிறது இல்ல. அங்க காட்ட முடியாத கோபத்தை தான் நம்ம கிட்ட காட்டுறாரா? வேற என்ன, 10 வருஷமா வெத்து பந்தாலேயே ஓட்டிட்டாரு. பாரேன், 14 வருஷத்துல 2 தான் நல்லா போச்சு. மத்ததெல்லாம் ஆவரேஜ். ஆனாலும் யாராச்சும் படம் கொடுத்துடுறாங்க. சரி, 14 படத்துல 1 கூட இவர் கதை இல்லையே. வீடியோ கேசட் கண்டுபிடிச்சதே இவர மாதிரி ஆளுங்க காப்பி அடிக்கத்தானே. அப்படியே இங்கிலீஷ் படத்துல இருந்து சீன் உருவுறாரு. ஆனா கதைன்னு தன்னோட பேரை போட்டுக்கிறாரு. கூசாது? காசுக்கு முன்னாடி கூச்சமாவது ஒன்னாவது. சரி வாங்கடா, ஏதாச்சும் படத்துக்கு போகலாம். திடீர்னு திரும்பி வந்து எடிட்டிங்ல உட்கார்ந்தாலும் உட்காருவாரு. வந்தா தனியா உட்கார்ந்து செய்யட்டும். நாம தான் போஸ்டர் ஒட்ட கூட லாய்க்கு இல்லையே. நம்ம உதவி எதுக்கு அவருக்கு? அதானே, போலாம். தூரத்தில் மரத்தடியில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்த சினிமா ரிப்போர்ட்டர் கீர்த்திவாசனை பார்த்த துவாரகநாதன், நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் இதோ வரேன் என்றான். மற்றவர்கள் சாலையில் நடக்க இவன் ஒரு சிகரெட் பிடித்தபடி கீர்த்திவாசனிடம் வந்தான். புன்னகைத்து கை குலுக்கினான். என்ன துவாரகா, டைரக்டர் இல்லையா? எல்லாம் ஜாலியா புறப்பட்டீங்க? அவருக்கு ரத்த கொதிப்பு, வீட்டுக்கு போயிட்டாரு. எடுத்துட்டு இருக்கிற படத்தை பத்தி ஏதாச்சும் நியூஸ் சொல்லுப்பா. வாயையே திறக்க மாட்டேங்கிறியே. சூடா 3 நியூஸ் தரட்டுமா? சொல்லு சொல்லு. ஐ வில் மேக் யூ லவ் பாத்திருக்கீங்களா? பிலிம் ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் பேசின படமாமே, நான் பார்க்கல. அதத்தான் அப்படியே உல்டா பண்ணியிருக்கோம். ஆம்பளை கேரக்டரை பொம்பளையாக்கியாச்சு. அவன் சர்ச்சில் பெல் அடிக்கிறவன், இங்க இவ கோயில் வாசல்ல சூடம் விக்கிறவ. மத்தபடி 20 சீன் கூசாம உருவி இருக்கோம். அட பாவிங்களா, யாரோ மண்டைய உடைச்சுக்கிட்டு சீன் பண்றான். நீங்க இப்படி சௌகரியமா சுடுறீங்களே. நாங்க மட்டும்தான் செய்யறோமா இப்படி? நிறைய பேருக்கு இப்போ இண்டஸ்ட்ரியில சரக்கு தீந்து போய் இந்த மாதிரி கேசட் சிடின்னு பொழப்பு ஓடுது. அதனாலதான் புதுசா வர்றவன் ஜெயிக்கிறான். புதுசா வர்றவன்லயும் திருடுறவன் இருக்கான். திருடினது தெரியாம திருடி வைக்கிற கை தேர்ந்த திருடனா இருக்கான். ரைட். இன்னும் 2 ஹாட் நியூஸ் என்ன? மறுபடி சொந்த படம் எடுக்க போறாரு. அப்படியா? சுட்டுக்கிட்டது போதாதா? ஒரு தெலுங்கு பைனான்சியர் மாட்டியிருக்கான். கடைசி சொட்டு வரைக்கும் கறந்துட போறாரு. பெரிய நீல பட்ஜெட் படம். தெலுங்கு. யார் ஹீரோ? இவரோட ஆஸ்தான ஹீரோ தான். கடைசியா உங்காலு படம் 30 நாள் தாண்டல. எப்படியா மறுபடி கம்பெனி பிடிக்கிறாரு? நாக்கு மட்டும் இல்லன்னா நடுத்தருவுல தான் இருப்பாரு. எப்பா, அவர்கிட்ட பேச முடியுமா? ஒன்னு சாதிக்கணும்னு நினைச்சிட்டா அத சாதிக்காம ஓய மாட்டாரு. வானவில்லையே வித்துருவாருப்பா. சரி, இன்னும் ஒரு நியூஸ் பாக்கி இருக்கே. கூடிய சீக்கிரம் மேடம் இவரை டைவர்ஸ் பண்ணலாம். ஐயோ, என்னையாது இவ்வளவு பெரிய நியூஸை இப்படி சாதாரணமா சொல்ற? என்னாச்சு? மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பாடினான் துவாரகா. புரியுது. யாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு க்ளூ வேணும்னா தரேன். இவர் படத்துல 7 படத்துல நடிச்சவங்க. பெரிய புதிராக்கும். ரொம்ப ரகசியமா வச்சுக்குவாரே மனுஷன். எப்படி மேடத்துக்கு தெரிஞ்சது? எப்படியோ போன சண்டே ஒரே கத்தல். எல்லா கார் சாவியையும் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. டாக்ஸில வந்தாரு செட்டுக்கு. யோ, இன்னைக்கு நீ பயங்கர மூட்ல இருக்க போலிருக்கு. லட்டு தகவலா சொல்றியப்பா. 3 இஷ்யூல பிரிச்சு போட்டுடுறேன். நான் வரட்டுமா? சரி. துவாரகநாதன் சிகரெட் பிடித்தபடி தூரத்தில் பஸ் ஸ்டாப்பில் இவனுக்காக காத்திருந்த மற்றவர்களை நோக்கி நடந்தான் திருப்தியோடு.
கீர்த்திவாசன் தன் ஸ்கூட்டரை அருகாமை போன் பூத்தில் நிறுத்தி போன் செய்து, கடைசி ஃபாரம் முடிச்சிட வேணாம், ஹாட் நியூஸ், இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன் என்றான். அத்தியாயம் 3. அந்த கோயிலின் குளப்படிக்கட்டில் அமர்ந்திருந்தாள் சிந்துஜா. பொரியள்ளி போட்டால் பாய்ந்து வந்து மீன்கள் விழுங்கிச் சென்றன. அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்டாங்க என்றான் அவன் அருகில் அமர்ந்திருந்த பிரதாப். தான் அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றி கர்ச்சிஃபால் துடைத்தான். அதை விடுப்பா, எல்லாம் கண் துடைப்புன்னு நல்லா தெரியுது. ஏன் இப்படி நம்பிக்கையே இல்லாம பேசுற? இன்டர்வியூ செஞ்ச 3 பேரும் வேர்ல்ட் கப் மேட்சுக்கு அசார கேப்டனா போட்டது சரியான்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நடுவுல நான் ஒருத்தி உட்கார்ந்துருக்கிறேங்கிறதையே மறந்துட்டாங்க. இடியட்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பண்றது ஒரு டைம் பாஸ். ரோட்ல போற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு பதிலா ரூமுக்குள்ள ஒவ்வொருத்தியா வர சொல்லி சைட் அடிக்கிறதுக்கான லைசன்ஸ். ஏய், யாராச்சும் தப்பா நடந்துக்கிட்டாங்களா சிந்து? பார்வை போதாதா பிரதாப்? பத்தாவதுக்கு ஒருத்தன் கேக்குறான், எங்க கம்பெனியோட விளம்பர படத்துல நடிக்க சொன்னா நடிப்பீங்களான்னு. நீ என்ன சொன்ன? நான் அப்ளை பண்ணியிருக்கிறது ஸ்டெனோ போஸ்டுக்கு சார்னு சொன்னேன். அப்பவும் அவன் விடல. உங்க முகம் அழகா இருக்கு, ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு, அதனால கேட்டேன்னா. செருப்ப கழட்டி இருக்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஆனா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லையே. ஒரு வார்த்தை பேசுறதுக்கே 9 தடவை யோசிப்பேன். நீ என்னதான் சொன்ன? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் சார்னு மரியாதையா தான் சொல்ல முடிஞ்சது பிரதாப். மீண்டும் பொரியள்ளி போட்டாள். நாளைக்கு அந்த ஆபீஸுக்கு போகலாமா சிந்து? எதுக்கு? இப்படி அநாகரிகமா கேட்டவன் யாருன்னு எனக்கு அடையாளம் மட்டும் காட்டு. காட்டினா மினிமம் 2 பல்லையாவது பேத்துடுறேன். பேத்துட்டு ஜெயில உட்காந்துட்டு இருப்பியா? பின்ன என்ன என்ன வேலைக்கு கூப்பிட்டுருக்கானோ அதை பத்தி மட்டும்தானே கேட்கணும். சரி விடு பிரதாப். முடியலையே சிந்து. இப்ப நீ சொல்லி கேக்குறப்பவே எனக்கு இவ்வளவு பதறுதே. உனக்கு எப்படி இருந்திருக்கும்? தனக்காக பதறும் அவனை ஆசையாக பார்த்தாள். ஏய், என்ன அப்படி பாக்குற? இப்ப ஒரு தடவை சொல்லணும் மாதிரி இருக்கு பிரதாப். என்ன? ஐ லவ் யூ. எப்படி டக்கு டக்குன்னு மூடு மாத்திக்கிற? வேற வழி? பிரதாப் அவள் கையை எடுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக வளையலை தள்ளினான். இன்னைக்கு சினிமா போகலாமா சிந்து? இன்னைக்கு வேணாப்பா. இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா அக்கா காத்துக்கிட்டு இருப்பா. அக்கா மேல உனக்கு இருக்கிறது பயமா பாசமா? ரெண்டும் இல்ல, பக்தி. நான் மிகைப்படுத்தி சொல்லல பிரதாப். அக்காவை நான் கடவுளாத்தான் நினைக்கிறேன். 10 வயசுல அம்மா அப்பா 2 பேரும் போயிட்டாங்க. எனக்கு 3 சித்தப்பா. ஆனா யாருமே என்ன பொறுப்பெடுத்துக்க தயாரில்ல. ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்துடலாம்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா தான் அத்தாங்கிட்ட கேட்டுட்டு என்ன அவளோட கூட்டிக்கிட்டு வந்தா. இன்னைக்கு வரைக்கும் பாசம் மாறாம இருக்கா. சரி, உன் அத்தான் எப்படி? கடமையேன்னு உன்னை பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரா? இல்ல? சேச்சா, அவரை மாதிரி மனுஷங்களை பாக்குறது அபூர்வம். சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. பெருசா வருமானம் இல்ல, ஆனாலும் என்ன காலேஜ்ல படிக்க வச்சாரு. வீட்டுக்கு லேட்டா போனா உரிமையோட கோச்சுப்பாரு. நம்ம மேட்டர் உங்க அக்காவுக்கு தெரியுமா? எதுவா இருந்தாலும் மறைக்காம அக்கா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லுவியே. இதை எப்படி சொல்றது பிரதாப்? என்னைக்கு இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். நாம கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எப்போ முடிவு செய்யறோமோ அப்ப சொன்னா போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கே நான் ரெடி. ஆனா 2 வருஷம் கழிச்சுதான் நான் ரெடி. ஏன்? அக்காவும் அத்தானும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டாங்க. பதிலுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? என்ன செய்ய போற? வேலை தேடுறதே அதுக்குத்தான். ஒரு நல்ல வேலையில உட்காந்து கடுமையா உழைச்சு 2 வருஷத்துக்காவது என் வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். உன் வருமானத்தை எதிர்பார்த்தா உன்னை படிக்க வச்சாங்க? இல்ல, ஆனா எனக்குன்னு ஒரு கடமை இல்லையா? வேற எந்த விதத்துல நான் நன்றி காட்ட முடியும்? பெருமூச்சு விட்டான் பிரதாப். உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. கிடைச்சு 2 வருஷம் வேலை பார்த்து அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்மா. மாட்டியா? இப்ப நான் உனக்காக எத்தனை யுகங்கள் வேண்டுமானாலும் காத்திருப்பேன் கண்மணியேன்னு டயலாக் அடிச்சா சந்தோஷப்படுவியா? ஏய் என்று சினுங்கினாள். திட்டிடு, இப்படி சினுங்காத. சினுங்குனா எனக்கு ஏதாச்சும் சில்மிஷம் பண்ண தோணும். கைய உடைச்சிடுவேன். இது கோயில். கோயிலுக்குள்ள காதல் கூடாதா? அப்போ வன்முறையும் கூடாதுதானே? கைய ஒடிச்சிடுவேன்னு சொல்றியே, எங்க ஒடி பார்க்கலாம்? பிரதாப் சட்டென்று அவள் இடுப்பில் கிள்ளினான். கூச்சத்தில் துள்ளினாள். ஏய் ப்ளீஸ் வேணா கெஞ்சினாள். சிந்து, உன்னை புடவையில இன்னைக்கு தான் முதலா பாக்குறேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, உனக்கு புடவை தான் பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் உயரமா தெரியுற. அப்போ அடிக்கடி புடவை கட்டட்டுமா? அதுக்கு தானே சொல்றது. சுடிதார்ல இப்படி இடுப்ப கிள்ள முடியுமா சொல்லு? யூ என்று செல்லமாக குத்தினாள். பிரதாப் அந்த குளத்தின் அருகில் யாராவது தென்படுகிறார்களா என்று அவசரமாக சுற்றிலும் பார்த்து கொண்டு, யாரும் இல்ல, கமான் என்று கண்ணடித்தான். நான் மாட்டேன். ஒன்னு கொடு, இல்லன்னா வாங்கிக்கோ. முடியாதுப்பா. ஒரு வாரம் உன்னை பிரிஞ்சிருக்க போற காதலனுக்கு இது கூட இல்லன்னா என்னத்துக்காக காதலிக்கிறதா? ஏய், ஒரு வாரம் பிரிய போறியா? என்ன சொல்ற? கொடு சொல்றேன். சொல்லு, கொடுக்கறேன். கண்டிப்பா? சரி சொல்லுப்பா. கொல்கத்தா போறேன்.
என்ன இங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணேன். அவன் இப்போ கொல்கத்தால நல்ல நிலைமையில இருக்கான். நான் இங்க பிரைவேட் கம்பெனில 8,000 சம்பளம் வாங்குறதா சொன்னேன். அங்கே 20,000 சம்பளத்துக்கு நல்ல வேலையில சேர்த்து விடுறதா சொன்னான். ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு வா, அங்க வேலை வாங்கி தந்தப்புறம் இங்க ரிசைன் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கான். என்ன நீ திடுதிப்புன்னு என்னென்னமோ சொல்ற? அதே மாதிரி அங்க வேலை கிடைச்சிட்டா என்னை விட்டுட்டு போயிடுவியா? என்ன அர்த்தம் இல்லாம பேசுற சிந்து? இன்னைக்கு 8,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு சௌகரியமா வாழ முடியுமா சொல்லு? 20,000 சம்பளத்துல வேலைங்கிறது பெரிய விஷயம். உங்க அக்காவுக்கு நீ காட்ட விரும்புற நன்றி கூட பணமா தானே காட்ட விரும்புற? பணம் மனுஷனை ஜெயிச்சு பல காலமாச்சு. அதை வெறுத்து ஒதுக்கிட முடியாது. வேலை முதல்ல கிடைக்கட்டும், அப்புறம் மத்த விஷயம் பிளான் பண்ணிக்கலாம். என்ன, எப்போ போகணும்? 7ஆம் தேதி புறப்படுறதா இருக்கேன். நாளைக்கு தான் 7ஆம் தேதி. அதான் ஒரு சிந்து ஸ்பெஷல் எதிர்பார்த்தேன். இப்போது சிந்துஜா எல்லா பக்கமும் பார்த்துவிட்டு அவன் கன்னத்தில் அவசரமாக முத்தமிட்டு விலகினார். நாளைக்கு எப்போ போற? நாளைக்கு யார் போறா? ஏய், இப்ப சொன்னியே 7ஆம் தேதின்னு தானே சொன்னேன். அடுத்த மாசம் 7ஆம் தேதி தான் போறதா இருக்கேன். அப்பதான் சேர்ந்தாப்புல 3 நாள் லீவ் வருது. திமிர் தானே உனக்கு? அடுத்த மாசம் போறதுக்கு இப்பவே எதுக்கு அரிச்சு முத்தம் வாங்கின ராஸ்கல்? சரி, வேணும்னா திருப்பி கொடுத்துறேன். அவளை நோக்கி சாய அவள் சட்டென்று எழுந்து கொண்டு பழிப்பு காட்டி சிரித்தார். அத்தியாயம் 4. கிஷோர் தன் அலுவலக அறையில் சிகரெட் பிடித்தபடி போனில் பேசிக் கொண்டிருந்தார். లేదండి అట్లా కాదు, నాకు అందగా తెలుగు రాగలేదండి. తమిళ్లో మాట్లాడుతా అర్థం అవునా? అవునా? தப்பிச்சேன் சார். களிமண்ண பொம்மையாக்குறவன்னா எதுக்கு ஒரி பண்றீங்க? இல்ல, புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றதை விட இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற யாரையாச்சும் புக் பண்ணிட்டா என்ன சார்? இன்னைக்கு டாப்ல இருக்கிற ஆர்டிஸ்ட்ல பாதி பேர் நான் அறிமுகப்படுத்தினவங்க தானே. ஆனா அந்த நன்றி யாருக்கும் இருக்காது. எவ்வளவுமா வாங்குறேன்னு கேட்டா 2 விரலை காட்டுவாங்க. 2 லட்சம் தானே? அரபு நாட்டுல இருந்து புதுசா வந்திருக்கீங்களா? 20 லட்சம் சார். அவ்வளவா கேக்குறாங்க? கொடுக்குறாங்களோ இல்லையோ கேட்பாங்க. அதனாலதான் புதுசா ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம்னு முடிவு செஞ்சேன். டேக் வாங்குவாங்களே, ஷூட்டிங் டேட்ஸ் அதிகமாகுமே, பிலிம் காஸ்ட் ஏறுமே. ஐயய்ய, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க பணம் போடுறதோட நிறுத்திக்கங்க. மத்த கவலை எல்லாம் நான் பட்டுக்கிறேன். எப்படி நடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா? சரி, யாரையாச்சும் செலக்ட் செஞ்சிட்டீங்களா? ஒரு வாரமா இதானே வேலை. 70 பொண்ணுங்களை பார்த்தேன், பிடிக்கல. பாம்பேல இருந்து 7-8 வர சொன்னேன். என் கேரக்டருக்கு பொருந்தல. கடைசியில ஒரு காஃபி தூள் விளம்பரத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏஜென்சியை விசாரிச்சு பெங்களூர்ல இருந்து அந்த மாடலிங் பொண்ணை வர சொன்னேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் பேசிட்டேன். இன்னைக்கு மேக்கப் டெஸ்ட் இருக்கு. அது சும்மா ஃபார்மாலிட்டி தான். இதை ஓகே செஞ்சுட்டேன். என்ன பேரு? அது என்னமோ வாயிலேயே நுழையாம ஒரு பேரு சொல்லுச்சு. நான் சுப்ரியான்னு பேர் வச்சிருக்கேன். அடுத்த வாரம் ப்ரெஸ் மீட் வச்சு ஸ்டில்ஸ் கொடுத்துடலாம். ஷூட்டிங் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க? ஹீரோ டேட்ஸ் இல்லை, இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் ஆரம்பிக்கணும். இந்த பொண்ணை நல்லா சாப்பிட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சதை போடணும். நான் பார்க்கணுமே. மேக்கப் டெஸ்ட் எங்கே நடக்குது? இங்கே என் ஆஃபீஸில் தான். வாழை சுட்டிக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். ஏன்? அப்பா மிலிட்ரி ஆஃபீஸர், சுட்டுடுவான். இப்போது எதிர்முனையில் சொல்லப்பட்ட சென்சாருக்கு இரையாக வேண்டிய கமெண்ட்டுக்கு ரொம்பதாயா கொழுப்பு உனக்கு என்று பதில் சொல்லி போனை வைத்தார் கிஷோர். மேஜை மேலிருந்த கவரில் இருந்து சுப்ரியா கொடுத்த அவளின் பலவிதமான ஸ்டில்களை பரப்பி வைத்துக் கொண்டு எழுந்து நின்று பல கோணங்களில் பார்த்தார். விரல்களால் ஃப்ரேம் அமைத்து ஜூம் இன் ஜூம் அவுட் போய் ரசித்தார். துவாரகநாதனும் சந்துருவும் உள்ளே வர, டேய், நீ வேணும்னா பாரு, சுப்ரியா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கலக்க போறா. என் ஜட்ஜ்மெண்ட் தப்பா போனதே இல்ல. 2 பேரும் மௌனமாக இருந்தார்கள். என்ன சொல்ற? பதில் சொல்லேண்டா. சார், அது என்ன, அந்த பொண்ணு மேக்கப் டெஸ்ட்டுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு. யாரு? சுப்ரியாவா என்றார் நம்பாமல். ஆமா சார். என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையாமா? இல்ல, எந்த டெஸ்ட்டும் இல்லாம KLN பிக்சர்ஸ்ல கமிட் ஆகி நாளைக்கு சிம்லாவுக்கு ஷூட்டிங்குக்கு புறப்படுதான் சார். கிஷோருக்கு முகம் சிவந்தது. என்ன விளையாடுறீங்களா? நான் ஓகே பண்ணி வச்சிருக்கேன். KLNல எப்படிடா புக் செஞ்சாங்க? யாரு? ராஜகோபால் தானே டைரக்டர்? கூப்பிடு அவனை, ராஸ்கல். இல்ல சார், நம்ம 1 லட்சம் சம்பளம் பேசினோம். அவங்க 3ன்னு பேசி புக் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்களாம். 10 லட்சம் வேணாலும் தூக்கி கொடுக்கட்டும். நான் ஓகே செஞ்ச ஆர்டிஸ்டா. பெங்களூர்ல தேடி பிடிச்சு அவளை வரவழைச்சது நானு. ஹோட்டல்ல இருந்து தானே பேசினாவ. லைன் போட்டு கொடு, கிழிச்சிடுறேன். நீங்க டென்ஷன் ஆகிறதால என்ன சார் மாறிட போகுது? அந்த பொண்ணு உங்க மூலமா அறிமுகமாக இஷ்டப்படல. சம்பளமும் அதிகமா கிடைக்கிறப்போ அங்கே ஒத்துக்குச்சு. இது என்ன நியாயம்? இண்டஸ்ட்ரியில எல்லாமே நியாயப்படிதான் நடக்குதா? கிஷோர் அடுத்த 1/2 மணி நேரம் ருத்ர தாண்டவம் ஆடினார். மேஜை மேல் இருந்த பொருள்களை எல்லாம் எடுத்து விசிறினார். சிகரெட்டாய் குடித்தார். யார் யாருக்கோ போன் செய்தார். கேவலமான கெட்ட வார்த்தைகள் அருவியாய் கொட்டின. இறுதியில், இவ என்ன பெரிய புடுங்கியா? இவளை விட சூப்பரா ஒரு பொண்ணை செலக்ட் செஞ்சு அறிமுகப்படுத்துறேன் பாரு
என்று உரத்த குரலில் சத்தம் போட்டார். அவசர அவசரமாக காரில் ஏறினார். இந்த மாதிரியான சமயங்களில் வழக்கமாக செல்லும் பாருக்கு ஓட்ட சொன்னார். கார் ஒரு சிக்னலில் காத்திருக்கும் போது திரும்பிய கிஷோர் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த அவளை எதேச்சையாக பார்த்தார். அவள் தவிப்போடு பஸ் வருகிறதா என்று எட்டி பார்த்தார். அவள் காற்று கலைத்த கூந்தல் உதிரியை ஒதுக்கி கொண்டாள். பார்த்தார். அவள் கையேந்திய கிழவனுக்கு காசு போட்டாள். பார்த்தார். தூரத்தில் ஒரு சைக்கிள்காரர் விழுந்ததற்கு பதறி எட்டி பார்த்தார். சட்டென்று காரை விட்டு இறங்கினார். நீ போடா. பதற்றமாக சந்துருவும் இறங்கினான். சாலையின் எதிர்புறம் சென்று நின்று ஒரு சிகரெட் பிடித்தபடி எதிர் பஸ் ஸ்டாப்பில் நின்ற அவளையே தொடர்ந்து பார்த்த கிஷோர் திரும்பி சந்துருவை பார்த்து, இவதான் என் கதாநாயகி, எப்படியாவது இவளை புக் பண்றோம், புரிஞ்சுதா என்றவர் மீண்டும் திரும்பி சிந்துஜாவை பார்த்தார். அத்தியாயம் 5. சிந்துஜா அறையில் கட்டிலில் அமர்ந்து விரல் நகங்களுக்கு நெயில் பாலிஷ் பூசிக்கொண்டிருந்தாள். தேவகி ஹாலில் வயர்கூடை பின்னிக் கொண்டிருக்க ஜெயராமன் டிவி பார்த்து கொண்டிருந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டின் வாசலில் படகு கார் வந்து நின்றது. சந்துரு இறங்கி திறந்திருந்த கதவை தட்டி, உள்ள வரலாமா என்றான். வாங்க, யாரு என்றான் ஜெயராமன். வாசலில் கார் நிற்பதை பார்த்து தானாக எழுந்து விட்டான். நான் டைரக்டர் கிஷோரோட செக்ரட்டரி. சார் வந்திருக்காரு, உங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு, வர சொல்லட்டுமா? திகைத்து போனார்கள். எந்த டைரக்டர்? கிஷோர்னா என்றாள் தேவகி. சினிமா டைரக்டர் தான். அவர் எதுக்கு என்ன என்றான் ஜெயராமன். அவரே சொல்லுவார் சார். இவர்களின் பதற்ற குரலுக்கு அறையை விட்டு வெளியே வந்தாள் சிந்துஜா. காரை விட்டு இறங்கின கிஷோர் கும்பிட்டபடி புன்னகைத்தபடி உள்ளே வந்தார். சிந்துஜா முகம் பரவசமாகியது. வாங்க வாங்க சார், உக்காருங்க. நாற்காலியை துண்டால் தட்டினான் ஜெயராமன். வணக்கம் சார். என்ன திடீர்னு இப்படி? ஏதாச்சும் பத்திரிகைக்காக ஸ்பெஷல் புரோகிராமா என்றாள் சிந்துஜா. இல்லம்மா, இப்போ உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சது நான் இல்ல, அதிர்ஷ்ட தேவதை என்று சிரித்தார் கிஷோர். புரியலையே சார் என்றான் ஜெயராமன். சிந்துஜாவும் தேவகியும் பார்த்து கொண்டார்கள். ஜெயராமன் தானே உங்க பேரு? உங்க மனைவி இவங்க. இது உங்க மச்சினி சிந்துஜா. நீங்க சின்ன அளவுல எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சிந்துஜா பிகாம் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? வியந்து போனார்கள் மூவரும். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க எப்படி எங்களை பத்தி எல்லா விஷயமும் கரெக்டா சொல்றீங்க? விசாரிச்சேன். இதுவரைக்கும் நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லதான். இனிமே ஏற்பட போகுது. அதனால உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீருது. சார், கொஞ்சம் விபரமா பேசினா பரவாயில்ல என்றாள் சிந்துஜா. சிந்துஜா, 4 நாளைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்த உன்ன எதேச்சையா பார்த்தேன். உன் முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப நான் ஒரு பெரிய பட்ஜெட்ல தமிழ் தெலுங்கு படம் பண்றேன். அந்த படத்துல உன்னை ஹீரோயினா புக் பண்றதுன்னு தீர்மானிச்சிட்டேன். சிந்துஜா உடனடியாக முகம் சுளித்தாள். ஜெயராமன் தன் மனைவியை பார்த்தான். என்ன 3 பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? சிந்துஜா திருத்தமாக பேசினாள். சார், மன்னிக்கணும். நீங்க எடுத்த படங்கள் பார்த்திருக்கோம். ஒரு பிரபலமான டைரக்டர் நீங்க. அந்த மரியாதையினாலதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்ததோ கேட்டதோ தப்பில்ல. அப்ரோச் தான் இது. ஆனா நான் நடிக்கிற மாதிரி எல்லாம் அபிப்பிராயம் கிடையாது. டீ காஃபி சாப்பிட்றீங்களா? இருமா, ஒரு நல்ல முடிவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் காஃபியோ எதுவோ சாப்பிட்றேன். நீ அவசரப்பட்டு இன்னிக்கே இப்பவே பதில் சொல்லணும்னு வேண்டியதில்லம்மா. இல்ல சார், இத பத்தி மறுபடி பேசாதீங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேனே. வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு சார் என்று விட்டு வெடுக்கென்று அறைக்குள் சென்றாள் சிந்துஜா. சந்துரு, பாத்தியா? இந்த துடிப்பை பாத்தியா? கோபத்தோட எக்ஸ்பிரஷனை பாத்தியா? ஆல் இந்தியா லெவல்ல கலக்க போற பொண்ணு. மிஸ்டர் ஜெயராமன், திடீர்னு ஒரு குடும்பத்து பொண்ணை பார்த்து சினிமால நடிக்கிறியான்னு கேட்டா அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அதனால என்ன சௌகரியங்கள்னு குடும்பத்துல உள்ள நீங்க தான் எடுத்து சொல்லணும். என்னம்மா நான் சொல்றது என்றார் கிஷோர் தேவகியை பார்த்து. அவதான் இத பத்தி மேற்கொண்டு எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டாளே. என் தங்கைய சினிமால நடிக்க அனுப்புறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்ல சார், விட்டுருங்க. என்னம்மா நீங்க புரியாம இருக்கீங்க? உங்க தங்கை வேலைக்கு போறதுக்கு நீங்க சம்மதிக்கலையா? அதுக்காக சினிமால நடிக்கிறதும் ஒரு வேலை தானே. பிகாம் படிப்புக்கு என்ன பிரமாதமான வேலை கிடைச்சிடும்? 10,000 சம்பளம் கொடுத்துருவானா? நான் முதல் படத்திலேயே 2 லட்சம் தர்றதா இருக்கேன். கிளிக் ஆயிட்டா எங்கேயோ போயிடுவா. நான் சிந்துஜாவை கோபுர உச்சியில உட்கார வைக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். லவ்லி ஃபேஸ், அழகான எக்ஸ்பிரஷன்ஸ். 3 நாளா சிந்துஜாவை தொடர்ந்து நான் வாட்ச் பண்ணேன். நடக்கிறது பேசுறது எல்லாமே கவிதையா இருக்கு. நான் மேக்கப் டெஸ்ட் கூட பண்றதா இல்ல. சரின்னு சொன்னீங்கன்னா 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொண்டாந்துருக்கேன். உள்ளறையிலிருந்து வேகமாக வந்தாள் சிந்துஜா. சார், திஸ் இஸ் லிமிட். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பணத்தை காட்டினா எல்லாரும் எதுக்கும் சம்மதிச்சிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேணாமா, நீ பேசுறது நல்லா இல்ல. நான் தான் நிதானமா யோசிச்சு முடிவெடுன்னு. சார், நீங்க புறப்படலாம்
என் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு எவ்வளவு பெரிய பாப்புலர் நடிகைகள் தவம் இருக்காங்க தெரியுமா? நான் அறிமுகப்படுத்த மாட்டேனான்னு தினம் எத்தனை பொண்ணுங்க என் ஆபீஸுக்கு வராங்க தெரியுமா? நான் தவமும் இல்ல, உங்க ஆபீஸுக்கும் வரல. அப்புறம் ஏன் என்ன வற்புறுத்துறீங்க? சான்ஸ் கேக்குறவங்களுக்கு கொடுங்க. இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல. உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைய கெடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. அக்கா, நீ சமைக்க வேணாம்? சுரீர் என்று சாட்டையால் அடித்தது போல உணர்ந்தார் கிஷோர். எழுந்தார். அவளை ஏறிட்டு பார்த்தார். நீ அழகா இருக்க, கொஞ்சம் அகம்பாவத்தோடவும் இருக்க. இவ்வளவு அவசரப்படக்கூடாதுமா. வரேன். விடுவிடுவென்று காருக்கு நடந்தார் கிஷோர். கார் போனதும், உனக்கு பிடிக்கலன்னு சொன்னது சரிதான், ஆனா ரொம்ப தான் அவரை எடுத்தெறிஞ்சு பேசிட்ட சிந்து. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன், வீடு தேடி வந்தவரு, கொஞ்சம் நிதானமா நடந்துட்டு இருக்கலாம் நீ என்றான் ஜெயராமன். அட சும்மா இருங்காத்தான், அந்த ஆளு பார்வையே சரியில்லை. நேரா பாக்குறப்பவே முகத்துல பார்வை தங்கல. 3 நாளா என்ன ஒளிஞ்சு நின்னு கவனிச்சிருக்காரு. நினைச்சாலே கூசுது என்றாள் சிந்துஜா. அத்தியாயம் 6. கட்டிலில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் ஜெயராமன். கொசுவுக்காக ஸ்ப்ரே மருந்தை சுவர் ஓரங்களில் அடித்து முடித்த தேவகி சென்று கை கழுவி விட்டு வந்தாள். தூங்குற நேரத்துல என்ன சிகரெட் வேண்டி கிடக்கு? மின்விசிறியை போட்டுவிட்டு வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். அவனிடம் இருந்து எந்த பதிலும் வராததால், என்னங்க, என்ன யோசனை என்றாள். ஒண்ணுமில்ல. என்ன சொல்லுங்க, முகமே சரியில்லையே. உன் தங்கச்சி நடந்துகிட்டது கூடத்தான் சரியில்லை. எதை சொல்றீங்க? டைரக்டர் கிஷோர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை ரொம்ப தான் உதாசீனப்படுத்தி பேசிட்டா சிந்துஜா. அவதான் காரணத்தை சொன்னாலே. என்ன பெரிய காரணம்? புடலங்கா காரணம். அவளுக்கு தெரியாம 3 நாளா அவளை கவனிச்சிருக்காரே, அது சரியா? என்ன தப்பு? அவர் கோணத்துல யோசிச்சு பேசு. பஸ் ஸ்டாப்ல பாத்திருக்காரு, பிடிச்சிருக்கு. நடிக்க வைக்கிறதுனா முகபாவம் சரியா வருமானு கவனிச்சிருக்காரு. கைய பிடிச்சா இழுத்துட்டாரு. நெருப்ப அள்ளி கொட்டின மாதிரி எதுக்கு அப்படி அலட்சியப்படுத்தி பேசணும்? தகுதிக்கும் வயசுக்கும் ஒரு மரியாதை தர வேணாமா? நீங்க சொல்றது உங்களுக்கு சரி, அவ நடந்துகிட்டது அவளுக்கு சரி. இப்படி பொதுப்படையா பேசாத. பிகாம் படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. இவளும் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ்னு ஒவ்வொன்னா கத்துக்கிட்டே இருக்கா. வேலைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏதாச்சும் வேலை கிடைச்சுதா? அதுக்கு இவ என்ன பண்ணுவா? இவள மாதிரி எத்தனை கோடி பேர் வேலை கிடைக்காம அலையிறாங்க. அரசாங்கமே சுய வேலை வாய்ப்பை உருவாக்கிக்க சொல்லுது. தேடி வர்ற வாய்ப்பை எட்டி உதைச்சா என்ன அர்த்தம்? அதிர்ந்து போனாள் தேவகி. என்னங்க பேசுறீங்க நீங்க? சிந்துஜாவை சினிமால நடிக்க சொல்றீங்களா? என்ன தப்பு? இல்ல என்ன தப்புன்னு கேக்குறேன். கர்மம். என்ன நினப்பு இது? இப்ப நீ கர்மம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுல? தியேட்டருக்கு போய் சினிமாவை ரசிக்கிற, வீட்டுல உட்காந்து டிவில சினிமா விஷயம்னா ஆர்வமா பாக்குற. சினிமால நடிக்கிறது மட்டும் தப்பா? அது வேற மாதிரி உலகங்க. ஒரு மாதிரியும் இல்ல. அங்க உள்ள பொம்பளைங்க எல்லாம் கெட்ட பொம்பளைங்களா? வேற எங்கேயுமே தப்பு நடக்கலையா? நான் அப்படி சொல்லல. நம்ம சிந்துஜா அந்த தொழிலுக்கு போகணுமா? போனா என்ன? நினைக்கவே பிடிக்கல. பல ஆம்பளைங்களை தொட்டு பேசி கட்டி பிடிச்சு நடிக்கணுங்க. நடிப்பு தானே. ஒரு டாக்டர் தொட்டு பார்த்து வைத்தியம் செய்யறது இல்லையா? மனசு சுத்தமா இருந்தா போதும். ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அவ காதுல விழுந்துட போகுது. அந்த ஆளு 2 லட்சம் தரேன், அட்வான்ஸா 50,000 தரேன்னு சொன்னதும் மனசுக்குள்ள குரங்கு புகுந்துருச்சு போலிருக்கு. உனக்கு பணம் வேணாமா? உலகத்துல நான் ஒருத்தன் மட்டும்தான் பணத்துக்காக அலையிற மாதிரி பேசுறியடி. நீ கட்டி இருக்கிறது கைத்தறி புடவையா இருக்கலாம். அதை வாங்குறதுக்கு பணம் வேணும். தோட்டத்துல காய்க்காது. சும்மா எதையாச்சும் பேசாதீங்க. சரி தப்புன்னு பேசினா வாதம் தான் வளரும். எதுலையும் ஈடுபட விருப்பம் அடிப்படையா இருக்கணும். சிந்துஜாவுக்கு சினிமால நடிக்கிறதுல விருப்பம் இல்ல, எனக்கும் இல்ல, விட்டுடுங்க. தேவகி தள்ளி படுத்து கொண்டாள். வந்தவரு என்ன நடிக்க கூப்பிட்டிருந்தா நான் உடனே சரின்னு சொல்லியிருப்பேண்டி என்றான் ஜெயராமன். 38 வயசுல உங்களை ஹீரோவா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. வேணும்னா டாக்டர், வக்கீல் இந்த மாதிரி ரோல் தருவாரு. கிண்டலா இருக்கா உனக்கு? நான் பள்ளிக்கூடத்துல படிச்சப்பவே எத்தனை நாடகம் போட்டிருக்கேன் தெரியுமா? நடிகனா ஆகணும்னு ஒரு ஆசை கூட இருந்துச்சு. குடும்ப சூழ்நிலையில அந்த ஆசை எப்படியோ காணாம போயிடுச்சு. செய்யற தொழில ஒழுங்கா செய்யுங்க. இன்னொரு சிகரெட் பத்த வைக்காம ஒழுங்கா படுத்து தூங்குங்க. ஜெயராமன் சிந்தனையுடன் உறங்காமல் நெடுநேரம் அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 7. பங்களாவின் தோட்ட புல்வெளியில் அலங்கார ஊஞ்சலில் மெதுவாக அசைந்தபடி டேப்பில் பதிவாகியிருந்த பல வகையான டியூன்களை கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்தார் கிஷோர். அருகில் சந்துரு அவருக்கு கிளாஸில் விஸ்கி நிரப்பி ஐஸ் பாக்ஸில் இருந்து கியூப்ஸ் எடுத்து போட்டு அவர் கையில் கொடுத்தான். கார் டிரைவர் வந்தான். சார், கூட்டிகிட்டு வந்துட்டேன், இங்க வர சொல்லு. தயங்கியபடி அங்கே வந்து நின்றான் ஜெயராமன். வணக்கம் சார், நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க சார். என்ன சார் விஷயம்? முதல்ல உட்காருங்க ஜெயராமன். ஐயோ பரவாயில்ல சார். அட உட்காருங்க சொல்றேன். அவன் கையை பிடித்து ஊஞ்சலில் தனக்கு அருகில் உட்கார வைத்துக் கொண்டார் கிஷோர். சார் கிட்ட மிக்சிங் என்ன வேணும்னு கேட்டுக்கோ என்றார். ஒரு கிளாஸில் சந்துரு விஸ்கி ஊற்ற, ஐயோ எனக்கு எதுவும் வேணாம் சார். சாப்பிடுவீங்க தானே ஜெயராமன்? எப்பயாவது, இப்ப வேணாம்.
அட சங்கோச்சப்படாதீங்க, கொடுப்பா. அவன் கையில் வற்புறுத்தி திணிக்கப்பட்டது. குடிங்க, எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் பாக்குறது பிடிக்காது. உலகத்து மனுஷங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ரஜினி சார் என்ன சொல்றாரு பாருங்க, கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள, தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, மண்ணுக்குள்ள சம மரியாதை, மண்ணுக்கு மேல மட்டும் எதுக்கு வித்தியாசம்? என்ன நான் சொல்றது? கரெக்டு தான் என்றான் ஜெயராமன் ஒரு கிளாஸ் முடித்து. அவர் கெஸ்ட், இன்னொரு கிளாஸ் வேணும்னு அவர் கேட்பாரா? ஊத்ரா முட்டாள். வேணா சார், இப்பதானே சொன்னேன் வித்தியாசம் பார்க்க கூடாது. என்கிட்ட காசு இருக்கு, நான் பங்களால இருக்கேன். உங்ககிட்ட இருந்தா நீங்களும் பங்களால இருக்க போறீங்க. மனசு வச்சா போதும், மாற்றம் நம்ம கையில தான். உண்மைதாங்க சார், அநியாயம் செய்யறவன்லாம் சட்டுன்னு ஒசந்துடுறான். என்ன மாதிரி ஆளுங்க பொறுப்பா உழைச்சாலும் ஆசைகள் எல்லாம் கடைசி வரைக்கும் கனவாவே தங்கிடுது. கனவை நனவாக்க சாமர்த்தியம் வேணும் ஜெயராமன். சரி, உங்க கனவு தான் என்ன? எல்லாருக்கும் உள்ளதுதான் சார். வசதியா ஒரு சொந்த வீடு இருக்கணும், அதுல சௌகரியத்துக்கு தேவையான சாமான்கள் இருக்கணும், போக வர ஒரு காரு. இப்படி என்ன பெரிய கனவு இது? புருனே சுல்தான் அளவுக்கு சொத்து சேர்க்கணும்னு சொன்னா அது பேராசை. இப்ப நீங்க சொன்ன கனவெல்லாம் நியாயமான ஆசை. நியாயமான ஆசைதான், ஆனா நடக்க மாட்டேங்குதே. நான் நடத்தி காட்டட்டுமா? நீங்களா? எப்படி? சிந்துஜான்னு ஒரு பொன்முட்டை போடுற வார்த்தை வீட்டுல வச்சுக்கிட்டு எப்படின்னு கேள்வி கேக்குறீங்களே. அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டி சாக்கு பை நிறைய பணக்கட்டு கொடுக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? அழகு சிலையா ஒரு கொழுந்தியால உங்களுக்கு கொடுத்திருக்கு சார் அதிர்ஷ்ட தேவதை. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியல என்றார் கிஷோர். என்ன சொல்றீங்க சார்? இப்படி புரியாத மாதிரி பேசினா எப்படி? சிந்துஜா என் படத்துல நடிச்சதுன்னா கிளிக் ஆகி எங்கேயோ போயிடுவா. இன்ஃபேக்ட் நானே தொடர்ந்து 3 படத்துக்கு புக் பண்ண தயாரா இருக்கேன். ஒரே வருஷம் அவ 10 படம் சைன் பண்ணலனா நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறேன். என்ன சந்துரு, என் கணிப்பு எப்பயாவது தப்பா போயிருக்கா? இல்லையே சார், ரீனாவை நீங்க அறிமுகப்படுத்தினப்போ எங்களுக்கெல்லாம் முகம் பிடிக்கவே இல்ல. ஹோம்லி ஃபேஸ், ஒரு பெரிய ரவுண்டு வருவான்னு நீங்க சொன்னீங்க. இப்போ சொல்லு, சார்கிட்ட சொல்லு. இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ஏக பிசி. தூங்கவே விடாம துரத்துறானுங்க. பிளைட்ல பறந்துட்டு இருக்கா. போன மாசம் ரைடுல 8 கோடி அள்ளிக்கிட்டு போனாங்க. அது சும்மா ஒரு 10% தான். புரியுதா? பிரமிப்புடன் வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்த ஜெயராமன், நிஜமாவா சொல்றீங்க? சினிமால நடிச்சா நீங்க சொல்ற அளவுக்கா சம்பாதிக்க முடியும்? என்ன சார் நீங்க புரியாம இருக்கீங்க? ஹிட் ஆகி வெளிச்சத்துக்கு வந்துட்டா பணம் கொட்டும் சார். நான் சொன்னேனே ரீனா, அவ ஒரு விளம்பர படத்துக்கு ஒரே ஒரு நாள் கால்ஷீட் கொடுத்து எவ்வளவு வாங்கியிருக்கா தெரியுமா? எவ்வளவுடா சந்துரு? 27 லட்சம். எம்மாடி, அதனாலதான் சொன்னேன் சிந்துஜா ஒரு பொன்முட்டை போடுற வாத்துன்னு. புரிஞ்சுதா? ஜெயராமன் இப்போது கொஞ்சம் உரிமையுடன், எக்ஸ்கியூஸ் மீ சார், தண்ணி அடிச்சா உடனே எனக்கு சிகரெட் பிடிச்சாகணும் என்று கிஷோரின் சிகரெட் பாக்கெட்டில் இருந்து ஒன்றை உருவி வாயில் வைத்துக்கொள்ள சந்துரு பற்ற வைத்தான். இப்படி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறதுக்கு தான் தேடி பிடிச்சு மெனக்கெட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். எல்லாருமா சேர்ந்து என்ன துரத்தி அடிச்சிட்டீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏதாச்சும் சொன்னேனா? சிந்துஜா மட்டும்தான் கொஞ்சம் வாய் துடுக்கா பேசிட்டா. பரவாயில்ல, இளரத்தம். இப்போ சொல்லுங்க, சிந்துஜா சினிமால நடிக்கிறது உங்களுக்கு இஷ்டமா இல்லையா? இதுல நான் இஷ்டப்பட்டு என்ன சார் பிரயோஜனம்? முதல்ல உங்க இஷ்டத்தை சொல்லுங்க. சிந்துஜாவுக்கு கார்டியன் யாரு? நீங்க தானே. 10 வயசுல இருந்து வளர்த்தது யாரு? நீங்க தானே. அதெல்லாம் கூட தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சிந்துஜா மூலமா ஒரு பெரிய கோடீஸ்வரனா உங்களை மாத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க புத்திசாலித்தனமா என் கூட ஒத்துழைக்க போறீங்களா, இல்ல காலம் பூரா கட்டிடத்துல வயர் இழுத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? ஜெயராமன் மற்றொரு பெக்கு அருந்தினான். மத்தவன் கட்டிடத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமா? உங்களுக்குன்னு சொந்தமா இந்த மாதிரி ஒரு பங்களா வேணாமா என்று தன் பங்களாவை சுட்டி காட்டினார் கிஷோர். நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க சார்? சிந்துஜாவை என் படத்துல அறிமுகப்படுத்த அனுமதிக்கணும். சிந்துஜா தான் மாட்டேன்னு சொல்லிட்டாளே. அவளுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? வளர்ந்த பொண்ணு, படிச்சவ. இருக்கட்டும், வளர்த்தது யாரு, படிக்க வச்சது யாரு? நான் தான். அப்போ உங்க வார்த்தைய மீறிடுவாளா அவ? இதுவரைக்கும் மீறினதில்ல. இந்த விஷயத்திலையும் மீறாதபடி சாமர்த்தியமா பேசணும். எப்படி பேசணும்? சந்துரு சொல்லிக் கொடுறா என்றார் கிஷோர். அத்தியாயம் 8. கதவை தட்டிவிட்டு காத்திருந்தான் ஜெயராமன். தேவகி வந்து கதவை திறந்து உடனே முந்தானையால் மூக்கை பொத்திக் கொண்டாள். என்னங்க இது, குடிச்சிருக்கீங்களா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? நகருடி. உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தான். கதவை மூடிவிட்டு வந்தாள். என்ஜினியரை பார்த்துட்டு வரேன்னு 5 மணிக்கு போனவரு இப்ப மணி 2ங்க. எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை ரகசியமா குடிப்பீங்க. இது என்ன புது கூத்து? ஏன் இஷ்டம், அப்படித்தான் குடிப்பேன். வீட்டுல சிந்துஜான்னு ஒருத்தி இருக்கா. இருந்தா என்ன? இது ஏன் வீடு, ஏன் இஷ்டம். அவளை ஒரு கேள்வி கேட்கணும். என்னங்க இது, அர்த்த ராத்திரியில? சத்தம் போடாதீங்க, அவ தூங்கிட்டு இருக்கா. எந்திரிச்சு வந்துட போறா. எந்திரிச்சு வரணும்னு தானே சத்தம் போடுறேன்.
நான் அவளை ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப கூப்பிட போறியா இல்லையா? சரி, எதுவா இருந்தாலும் காலையில கேட்டுக்கலாம். வந்து படுங்க. காலையில என்ன ராத்திரில என்ன, எப்பவும் நியாயம் ஒண்ணுதான். நைட்டி அணிந்திருந்த சிந்துஜா வந்து நின்றாள். கைகளை கட்டிக்கொண்டாள். போதையில் கத்தும் ஜெயராமனை பார்த்தாள். பதறும் அக்காவை பார்த்தாள். நீ ஏண்டி வந்த? ஒண்ணுமில்ல, நீ போய் தூங்கு. இருக்கா, அவர் என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னாரே, கேளுங்க அத்தான். என்ன விஷயம்? ஒரே ஒரு கேள்விதான். உண்மையிலேயே உனக்கு உங்க அக்கா மேலையும் என் மேலையும் பாசம் இருக்கா, இல்ல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? என்ன கேள்வித்தான் இது? நான் உங்க மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கேன்னு தெரியாதா? அது நிஜமானதுதானான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். இந்த குடும்பத்து மேல நிஜமாவே உனக்கு பாசம் இருக்குங்கிறத எனக்கு நிரூபிக்கணும். என்ன செஞ்சு நிரூபிக்கணும்னு சொல்றீங்க? ஜெயராமன் கொஞ்சம் அமைதியாக இருந்தான். சொல்லுங்கத்தான், நீங்க நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும்? டைரக்டர் கிஷோர் படத்துல நீ நடிக்கணும். சிந்துஜா அதிர்ந்து போய் நின்றாள். தேவகி ஆத்திரத்தில் பொங்கி, என்னங்க, உங்களுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சு போச்சா? இல்ல, விலகிடுச்சு. நீ பேசாம இரு, அவ பதில் சொல்லட்டும். அதெல்லாம் அவ நடிக்க மாட்டா. நீ பேசாதன்னு சொன்னேன். அத்தான், நீங்க தான் பேசுறீங்களா? நான் எப்படி சினிமால? ஏன், என்ன தப்பு? எனக்கு பிடிக்கல. ஏன்? என் லட்சியம் அது இல்ல. லட்சியம் பிறக்கிறப்பவே வர்றதில்ல, அப்புறம் நாமே அமைச்சுக்கிறது. இத லட்சியமா இது வரைக்கும் நினைக்கலன்னா இனிமே நினைக்கலாமே. எனக்கு ஈடுபாடு இல்லாத ஒரு துறையில நான் எப்படி? இன்னைக்கு நாட்டுல அத்தனை பேரும் ஈடுபாட்டோட தான் வேலை பாக்குறானா? கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க்ல நோட்டு என்றான். பிகாம் படிச்சுட்டு சிமெண்ட் குடோன்ல கணக்கு எழுதுறான். உன் படிப்புக்கு ஏதாச்சும் உருப்படியான வேலை கிடைச்சிச்சா? இன்னும் எத்தனை நாளைக்கு தேடிக்கிட்டு இருப்ப? வேலை கிடைக்கலங்கிறதுக்காக எந்த வேலை வேணாலும் செய்ய முடியுமா? முடியும். மனசுல வைராக்கியம் இருந்தா முடியும். எனக்கு 3 லட்சம் கடன் இருக்கு, தெரியுமா? தேவகிக்கு கூட இது தெரியாது. என்னங்க இது புதுசா சொல்றீங்க? என்றாள் தேவகி. உன்கிட்ட சொன்னா கோச்சு பண்ணி இத்தனை நாளா மறைச்சிட்டேன். எனக்கு கடன் இருக்கு. பொய் சொல்றீங்க, நான் நம்பவே மாட்டேன். எனக்கு கடன் கொடுத்தவன நாளைக்கு கூட்டிட்டு வந்து சொல்லட்டுமா? எதுக்கு அவ்வளவு கடன் வாங்குனீங்க? கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து போச்சு. அதான் எப்படி சேர்ந்துச்சு? எனக்கு லாட்டரி சீட்டு வாங்குற பழக்கம் உண்டுன்னு உனக்கே தெரியும். அதே மாதிரி யாருக்கும் தெரியாம கிண்டி ரேஸுக்கு போயிட்டு இருந்தேன், சீட்டாட போயிட்டு இருந்தேன். சிறுக சிறுக கடன் சேர்ந்துடுச்சு. சரி, நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அந்த கடனுக்காக சிந்துஜா நடிகையாகணும்னு சொல்றீங்களா? அவளோட மானத்தை வித்து உங்க கடனை அடைக்கணும்னு சொல்றீங்களா? எதுக்கு மானத்தை விக்கணும்? உங்க பார்வையே தப்பு. இப்போ பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல வேலை பாக்குறவங்க, விமானத்துல வேலை பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக அவங்க மானத்தை விக்கிறாங்கன்னு அர்த்தமா? சிந்துஜா, நீ எந்த பதிலும் இவருக்கு சொல்ல வேண்டியதில்ல. இவர் மனசை யாரோ கலைச்சிருக்காங்க. நீ உள்ள போமா. நீ சும்மா இருடி. அவ என்னதான் சொல்றான்னு எனக்கு தெரியணும். அவ சினிமால நடிச்சா நம்ம கடன் அடையும். எல்லாருமே கஷ்டம் இல்லாம சௌக்கியமா சந்தோஷமா வாழலாம். சிந்துஜா எதுவும் பேசாமல் சுவரில் சாய்ந்தபடி நின்றிருக்க அவள் கண்களில் கண்ணீர் சுரந்து விளிம்புகளை மீறி எட்டி பார்த்தன. ஐயோ, இதோ பாருங்க, அவ அழறா. ஏன் இப்படி என்னென்னவோ பேசி அவளை அழ வைக்கிறீங்க? நான் தினம் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். அது யாருக்கு தெரியும்? சும்மா வீம்பு பேசாம நல்ல முடிவா எடுத்தா அது எல்லாருக்கும் நல்லது. அவளை நல்லா யோசிச்சு முடிவெடுக்க சொல்லு. எனக்கு தூக்கம் வருது. ஜெயராமன் அறைக்குள் சென்றான். தேவகி சிந்துஜாவிடம் வந்தாள். அவர் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டு வந்திருக்காருமா. எவனோ தூண்டி விட்டு பேசிட்டாரு. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. காலையில எந்திரிச்சதும் பாரேன், உன்கிட்ட மன்னிச்சிடுமான்னு சொல்லுவாரு. போய் படு. சிந்துஜா தன் கட்டிலுக்கு வந்து படுத்து கொண்டாள். தொண்டைக்குழி ஏறி இறங்க சிந்தனையில் ஆழ்ந்தாள். அத்தியாயம் 9. ஷூட்டிங்கில் இருந்த கிஷோர் அடுத்த ஷாட்டுக்கு கேமராமேனுடன் விவாதித்துவிட்டு தன் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். சந்துரு அருகில் வந்து, சார், ஜெயராமன் வந்திருக்கான் என்றான். எந்த ஜெயராமன்? சிந்துஜாவோட. இங்க வேணாம், அவனை என் காருக்கு கூட்டிகிட்டு வா. கிஷோர் தனது காரின் பின்சீட்டில் அமர்ந்து சிகரெட் கொளுத்தி கொண்டு காத்திருந்தார். ஜெயராமன் வந்ததும் அவனை உள்ளே தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு, என்ன சொல்லுங்க ஜெயராமன், என்ன சாப்பிட்றீங்க? ரம் பிடிக்குமா என்றார். ஐயோ, இப்போ எதுவும் வேணாம் சார். ஏன் டல்லா இருக்கீங்க? நேத்து நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குன்னு தண்ணி போட்டுட்டு போய் கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சேன். என்னாச்சு? கண்ணு கலங்கினாலே ஒழிய சம்மதம் சொல்லல சார். இப்பதானே காயாகி இருக்கு, ஒரே நாள்ல படுத்துடுமா என்ன? இல்ல சார், அவ ரொம்ப பிடிவாதமான பொண்ணு. அவளை சம்மதிக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணல. முதல் முயற்சியிலேயே நொந்து போய் உட்காந்துட்டா எப்படி? நான் எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன், எவ்வளவு அனுபவம் எனக்கு இருக்கும். அப்போ என் பிடிவாதம் அவ பிடிவாதத்தை விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கணும். ஜெயராமன், சொல்லுங்க சார், அடுத்த ஐடியா சொல்லட்டுமா? என்ன? கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு செய்யணும். ஆனா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவ மூலமா வசதி வாய்ப்பை பெருக்கிக்கிறதுன்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அவளை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் எந்த அளவுக்கும் இறங்க தயாரா இருக்கேன். வெரி குட்
என்று சிகரெட் நீட்டினார். வாங்கி கொண்டான். அத்தியாயம் 10. தட்டில் வைக்கப்பட்ட தோசையை தொடாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் ஜெயராமன். அடுத்த தோசையுடன் வந்துவிட்ட தேவகி, என்னங்க இன்னும் சாப்பிடல, என்ன சிந்தனை என்றாள். மனசுக்கு உறுத்தலா இருக்கு தேவகி. என்ன? வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் இந்த தப்பு செஞ்சதில்ல. நேத்து முதலா செஞ்சுட்டேன். என்ன தப்புங்க செஞ்சீங்க? இதுவரைக்கும் நான் தொழில்ல ரொம்ப நேர்மையா நடந்துகிட்டு இருந்தேன் தேவகி. வயர் ஸ்விட்ச் வாங்க ஆயிரக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. நான் விலையை சேர்த்து போட்டு பில் வாங்கி கமிஷன் அடிக்க மாட்டேன். பைசா சுத்தமா கணக்கு கொடுத்துருவேன். ஆனா நேத்து 4000 ரூபாய்க்கு சாமான் வாங்கினேன். 6500 ரூபாய்க்கு வாங்கினதா போலி பில்லு வாங்கி கொடுத்து நடுவுல சுலையா 2500 ரூபாய் தட்டிட்டேன். ஐயோ, ஏங்க இப்படி பித்தலாட்டம் செஞ்சீங்க? தப்புங்க. தெரியும், பாவங்க. இது கிட்டத்தட்ட திருடுறதாங்க. இன்னொருத்தர் காசு ஒட்டாதுங்க, கஷ்டம் வரும். நேர்மையா உழைச்சு வர்ற காசு தாங்க நிலைக்கும். நீ இதே தத்துவத்தை சொல்லிக்கிட்டு இரு. எனக்கு பின்னாடி வந்தவன் எல்லாம் என்ன தாண்டி போயிட்டு இருக்கான். யாரோ எப்படியோ போறாங்க. நீங்க நேர்மை மாற வேணாங்க. போடி. இப்படி சொல்லி சொல்லியே என்ன மந்த புத்திக்காரனா ஆக்கிட்ட. இனிமே நான் தர்மம் நியாயம் எல்லாம் யோசிக்கிறதா இல்ல. வேணாங்க, நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு அந்த பணத்தை கணக்கு தப்பா போட்டுட்டேன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருங்க. போதும், நீ எனக்கு அட்வைஸ் செஞ்சது போதும். ஒழுங்கா நேர்மையா உழைச்சுக்கிட்டு இருந்தா என் கடனை எப்ப அடைக்கிறது? எனக்கு கடன் கொடுத்தவன் வாசல்ல வந்து நின்னு கத்தினா உனக்கு பரவாயில்லையா? மானம் போகாதா? ப்ரோ நோட்டுல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். என்ன கோர்ட்ல நிறுத்தினா அப்போ அது கௌரவ குறைச்சல் இல்லையா? ஹாலில் உட்கார்ந்திருந்த சிந்துஜா இந்த உரையாடல்களால் நிலை கொள்ளாமல் தவித்தாள். நடுவில் புகுந்தி என்ன பேசினாலும் ரசாபாசமாகிவிடும் என்பதால் மௌனமாக இருந்தாள். அவள் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே உரக்க பேசிக் கொண்டிருந்த ஜெயராமன், நான் பட்ட கடனை நான் தானே தொடச்சாகணும். எனக்குன்னு சொந்தமா பையனோ பொண்ணோ இருந்தா என் கஷ்டம் புரிஞ்சு கை கொடுக்க முன் வந்திருப்பாங்க. சிந்துஜா தாங்க முடியாமல் எழுந்து வந்தாள். அத்தான், ஏன் இப்படி குத்தி காட்டுறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை என்ன நீங்க மகளா பாக்குறதா தானே சொல்லுவீங்க. இப்ப ஏன் பிரிச்சு பேசுறீங்க? என் மகளா ஒன்ன நான் தானம்மா நினைச்சேன். நீ என்ன அப்பாவா நினைக்கலையே. அக்கா புருஷனா தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் அப்படி நினைக்கலன்னு அக்காவுக்கு தெரியும். தேவகி, இதோ பாருங்க, சும்மா அவளை வம்புக்கு இழுக்காதீங்க. அவ சினிமால நடிக்க மாட்டேன்னு சொன்னதுல உங்களுக்கு ஆத்திரம். அத மனசுல வச்சுக்கிட்டு ஏன் நாக்குல நரம்பில்லாம பேசுறீங்க? அவள் முடிக்கும் முன்பு கன்னத்தில் விழுந்தது அறை. வாழ்க்கையில் முதல் அறை. தடுமாறி போய் நின்றாள் தேவகி. அதிர்ச்சியில் உறைந்தாள் சிந்துஜா. ஆவேசமாக எழுந்தான் ஜெயராமன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். புருஷன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன நீ எதிர்த்து பேசுறியா? அதென்னடி எப்ப பார்த்தாலும் உன் தங்கச்சிக்கே வக்காலத்து வாங்குற? எனக்கு சப்போர்ட்டா என்னைக்காச்சும் பேசியிருக்கியா? நீ என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே அவ. அப்போ இந்த குடும்பத்தோட கஷ்டத்திலையும் பங்கெடுத்துக்கணுமா இல்லையா? அதுக்கு ஒரு பிரமாதமான வாய்ப்பு வந்தாலும் அலட்சியப்படுத்துவா. நானும் அப்படி இப்படி இறங்காம நேர்மை திலகமா இருக்கணும். அப்புறம் எப்படி கடனை சமாளிக்கிறது? இனிமே எனக்கு அட்வைஸ் ஏதாச்சும் செஞ்ச தொலைச்சிடுவேன். மேஜை மேல் இருந்த பாத்திரங்களை தூக்கி வீசினான். இருங்க, உங்களுக்கு என்ன வெறியா பிடிச்சிருச்சு? கத்தினாள் தேவகி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடி திமிரா கேள்வி கேக்குறியா? வேட்டியை மடக்கி கட்டிக்கொண்ட ஜெயராமன் தேவகியின் தலைமுடியை கொத்தாக பிடித்து இழுத்து பலேர் பலேர் என்று மாறி மாறி கன்னங்களில் அறைய துவங்க, ஐயோ நிறுத்துங்க அத்தான், கத்தினாள் சிந்துஜா. இதோ பாரு, இது எங்க விவகாரம். இதுல நீ தலையிடாத. நீ நடிக்க முடியாதுன்னு சொன்ன, அது ஓ முடிவு. அதுக்கப்புறம் நான் எதுவும் வற்புறுத்தினேனா? நான் எப்படி நடந்துகிட்டாலும் நீ என்ன கேள்வி கேட்கவும் ரைட்ஸ் கிடையாது. புரிஞ்சுதா? சிந்துஜா பெருமூச்சு விட்டபடி அவனை உற்று பார்த்தாள். விடுவிடுவென்று சமையல் அறைக்குள் சென்றாள். கெரசின் டப்பாவும் தீப்பெட்டியும் எடுத்து வந்தாள். மூடி கழற்றி தன் தலையில் கெரசினை ஊற்றி கொண்டாள். தீப்பெட்டியை கையில் எடுத்தாள். அத்தான் என்ற கத்தலுக்கு இருவரும் திரும்பி பார்க்க, இப்ப இந்த வீட்ல நான் தானே பிரச்சனை? என் தன்மானமும் வைராகியமும் தானே பிரச்சனை? நான் போயிட்டா ஏன் காரணமா அக்காவை அடிக்க மாட்டீங்கல்ல? நான் போயிடுறேன். ஐயோ சிந்துஜா, முதல்ல அதை கீழே போடுடி. இருக்கா, எனக்கு இந்த குடும்பத்து மேல பாசம் இருக்கிறத நிரூபிக்க சொன்னார்ல, அதை நிரூபிக்கிறதுக்கு என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். சிந்துஜா தீப்பெட்டியிலிருந்து தீக்குச்சியை வெளியில் எடுக்க தேவகி ஓடி வந்து வலுக்கட்டாயமாக அவளிடமிருந்து தீப்பெட்டியை பிடுங்கி எறிந்தாள். அணைத்து கொண்டாள். திரும்பி ஜெயராமனை முறைத்தாள். ஜெயராமன் கை தட்டினான். சபாஷ், அக்காவும் தங்கையும் என்னமா சீன் போடுறீங்க? அவளோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துடுவேன்னு நினைச்சியா? கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா உங்க மனசுல? நிறுத்திடி. உயிரையே கொடுக்க தயார்னு சொல்றவ நடிச்சு கொடுத்தா என்ன போயிடும்? மானம் போயிடும். சரி, உசுர விட மானம் உசத்தியா? கண்டிப்பாங்க. நேத்து பேப்பர் பாத்தீங்களா? ரோட்ல ஒருத்தன் கேவலமா கிண்டல் செஞ்சது தாங்க முடியாம ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. ரைட்டு, அது சரியா? பைத்தியக்காரத்தனம்னு தானே எல்லாரும் பேசினாங்க. அதே பேப்பர்ல இருந்து நானும் சொல்றேன். கிண்டல் செஞ்சதுக்கே ஒருத்தி சாகரா, 4 பேர் என்ன மாறி மாறி கற்பழிச்சாங்கன்னு ஒருத்தி ஸ்டேஷனுக்கு போறாளே,
கோர்ட்ல சொல்றாளே, அதானே தைரியம், அதானே துணிச்சல். கற்பழிக்கப்பட்டா உடனே தற்கொலை செஞ்சுக்கணும்னு நீ சொல்லுவியா? மாட்டல்ல. அப்போ உசுறு முக்கியமா, மானம் முக்கியமா? நீயே சொல்லு. அப்படியும் உன் தங்கச்சிய மானத்தை விற்க சொல்லலையே. மாடனா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேமரா முன்னாடி 4 வார்த்தை பேச சொல்றேன், அவ்வளவுதானே. அது மாட்டாலாம், உயிரை போக்கிக்குவாளாம். இது புத்திசாலித்தனமா பைத்தியக்காரத்தனமானு நீயே யோசிடி. தன் அத்தான் ஆவேசமாக பேசுவதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த சிந்துஜா தன்னை அணைத்து கொண்டிருந்த தேவகியை விளக்கினாள். வாசலுக்கு நடந்தவனை, அத்தான் 1 நிமிஷம் என்றாள். நின்று சிகரெட் பற்ற வைத்து கொண்டு திரும்பி பார்த்தான். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அத்தான், நான் முகம் கழுவி ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அந்த டைரக்டர் கிட்ட போகலாம், நான் நடிக்க தயார் என்றாள் உறுதியாக. தேவகி ஓட்டமாக வந்து, ஏய் என்ன பேசுற, அறிவு இருக்கா உனக்கு என்று பதறினாள். எதுவும் பேசாதக்கா, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல என்று அறைக்குள் சென்றாள் சிந்துஜா. ஜெயராமனிடம் வந்தாள். பாவுங்க, வேணாங்க, அவ மனசுல என்னென்னவோ கற்பனைகள் வச்சிருக்கா. உங்க சுயநலத்துக்காக அவளை பலிகடா வாக்கிடாதீங்க. 2 கைகளையும் பரபரவென்று தேய்த்து கொண்ட ஜெயராமன், வாங்கினது பத்தாதாடி உனக்கு? வாய மூடிக்கிட்டு நீ உள்ள போ, எனக்கு தெரியும் என்று அதட்டினான். அத்தியாயம் 11. தனது அலுவலக அறையில் கிஷோர் டிவியில் ஒரு ஆங்கில படத்தை சீடியில் போட்டு பார்த்து கொண்டே ஒரு நோட்புக்கில் அந்த ஷாட்டுகளை குறிப்பு எழுதி கொண்டார். இன்டர்காம் ஒலித்தது. எஸ் சார், ஜெயராமன் வந்திருக்கான். அவனுக்கு வேற பொழப்பு இல்ல, போடா. கூடவே அந்த பொண்ணு வந்திருக்கு. யாரு என்றார் ஆச்சரியமாக. சிந்துஜா சார். நிஜமாவா? வர சொல்லுடா உடனே. கதவை தட்டிவிட்டு ஜெயராமனும் சுடிதார் அணிந்த சிந்துஜாவும் உள்ளே வந்தார்கள். வாயா, வாமா சிந்துஜா, உட்காருங்க. ஒருமுறை அவரை பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டாள். டிவியை அணைத்துவிட்டு சுழல் நாற்காலியில் திரும்பி, அப்புறம் என்ன விஷயம் என்றார் கிஷோர். சார், சிந்துஜாவை உங்க படத்துல அறிமுகப்படுத்துறதா வீட்டுக்கு வந்து கேட்டீங்களே, அதான் அவ முகத்துல அறையிற மாதிரி பதில் சொல்லி அனுப்பிட்டாளே. தன்னை ஒருமையில் பேசுவது சுருக்கென்றது. கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தாள். இல்ல சார், யோசிச்சு பார்த்து இப்ப மனசை மாத்திக்கிட்டா. சிந்துஜா நடிக்க தயாரா இருக்கா. அப்படியா? ஆமா சார். நீதானே சொல்ற, அவ சொல்லலையே. சிந்துஜா சொல்லு. சிந்துஜா தயங்கி விட்டு, ஆமா சார், நான் நடிக்க தயார். மாறிட மாட்டியே? இல்ல சார். ரைட். ஜெயராமன், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, சில விஷயங்களை சிந்துஜா கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். சரி சார் என்று அவன் எழுந்து செல்ல, பயப்படாத, சும்மா பேசணும் என்றார் கிஷோர். கிஷோர் அவள் அருகில் நடந்து வந்தார். சிகரெட் புகையை வேண்டுமென்றே அவள் முகத்தில் ஊதினார். சிந்துஜா முகம் சுளித்து இருமினாள். நீ முகம் சுளிச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். அப்புறம் வீராப்பா பேசினியே, என்னாச்சு? பல்லை கடித்து கொண்டு அமைதியாக நின்றாள். நான் எவ்வளவு பெரிய சீனியர் டைரக்டர், என்னை எப்படி அலட்சியப்படுத்தி பேசின. நீ மறுத்து பேச பேச உன்னை என் படத்துல நடிக்க வச்சே ஆகணும்னு மனசுல சவாலே ஏற்பட்டுடுச்சு. எப்படி சாதிச்சேன் பாத்தியா? வேண்டா வெறுப்பாக அவரை பார்த்தாள். எவ்வளவு அழகா திரைக்கதை வசனம் அமைச்சேன் பாத்தியா? உன் அத்தானை விட்டே உன்னை என் வழிக்கு கொண்டு வந்தேனே. எப்படி? தெரியும். என்ன தெரியும்? என் அத்தான் மனச குட்டி சுவராக்கினது நீங்க தான்னு தெரியும். அவர் வீட்டுல பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சொல்லி கொடுத்ததுன்னு தெரியும். தெரிஞ்சும் ஒத்துக்கிட்டியா? நடிக்கிற ஆசையில ஒத்துக்கல, நன்றி கடனா ஒத்துக்கிட்டேன். என் அக்கா கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு தான். என்னை வளர்த்த அத்தான் கனவுகள் நிறைவேறட்டும்னு தான். எப்படியோ உன்னை என்ன தேடி வர வச்சுட்டேன் என்றபடி அவள் தோள்களில் கை வைத்தார். அடுத்த வினாடி கைகளை தட்டி விட்டாள். இதோ பாருங்க, நான் நிரந்தரமா இந்த தொழில் செய்ய போறதில்ல. இந்த ஒரே ஒரு படம் தான் நடிக்க போறேன். அதுலயும் சில நிபந்தனைகள் இருக்கு. என்ன? என் மானத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்புறம் பேசி முடிவு பண்ற தொகை முழுக்க முதல்ல கொடுத்துடணும். முதல் கண்டிஷன் நியாயமானது. உன் நடிப்பு மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனா மொத்த பணத்தையும் மொத்தமா எந்த டாப் நடிகையும் கேட்கறதில்ல. அட்வான்ஸ் தரேன். ஒரு ஷெட்யூல் நீ மக்கர் பண்ணாம நடிச்சு முடி. பெரிய தொகை தரேன். ரைட்டு, பணத்தை எங்க அக்கா பேருக்கு தான் தரணும். தந்துட்டா போச்சு. எனக்கு இந்த படத்துக்கு 2 லட்சம் தரதா சொன்னீங்க, பத்தாது. 5 லட்சம் தருவீங்களா? என்ன நீ பேரம் பேசுற? கொடுக்கறதான் வாங்கிக்கணும். நான் ஒரு எமோஷனல் பிளாக்மெயில்ல தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நடிக்க இஷ்டமில்லாதவ ஒத்துக்கிட்டது என் அக்கா குடும்பத்துக்கு என்னால உதவி இருக்கணும்னு தான். ஒரு படத்துக்கு மேல நடிக்கிறதா இல்லைன்னு சொன்னேனே, அது உண்மை. அதனால 5 லட்சம் தருவீங்கன்னா நடிப்பேன். இல்லைன்னா 5 லட்சம் தர்றவங்க வேற யார் இருக்கான்னு விசாரிச்சு முடிவு பண்ணுவேன். எங்க அத்தா நான் நடிச்சு சம்பாதிச்சு தரணும்னு தான் ஆசைப்படுறாரு. உங்ககிட்ட தான் நடிச்சாகணும்னு இல்ல. கிஷோர் யோசித்தார். அவளை தள்ளி நின்று பார்த்தார். ஐயோ, சிலை போல இருக்கிறாள். நல்ல வேளையாக முதலில் என் கண்களில் விழுந்திருக்கிறாள். இண்டஸ்ட்ரியில் யார் பார்த்தாலும் நடிக்க விருப்பமா என்று கட்டாயம் கேட்கும் முகம், உடல் அமைப்பு. இப்போது இவளாக சென்று வாய்ப்பு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். சரிம்மா, 5 லட்சம் தரேன்.
அட்வான்ஸ் 1,00,000 கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதும் 3,00,000 கொடுங்க. படம் முடிஞ்சதும் 1,00,000 கொடுங்க. இதையெல்லாம் போட்டு அக்ரிமெண்ட் போடுங்க. புருவங்களை உயர்த்தினார் கிஷோர். முடியாதுன்னு சொன்னவ இப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பேசுற நிலைமை என்றவர் இன்டர்காமில் செக்ரட்டரியை உள்ளே வர சொன்னார். அத்தியாயம் 12. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா சிந்துஜா என்று கத்தினான் பிரதாப். கடற்கரையில் சற்று தள்ளி அமர்ந்திருந்த 2 ஜோடிகள் திரும்பி இவர்களை பார்த்தனர். பிரதாப், ஏன் இப்படி கத்துற என்றாள் சிந்துஜா. நீ சொன்னது விளையாட்டுத்தானே? ஏப்ரல் 1ஆம் தேதி கூட எப்பவோ போயிடுச்சே. நான் சொன்னது நிஜம்தான். நான் சினிமால நடிக்க போறேன். சிந்துஜா, அந்த கிஷோர் வீடு தேடி வந்து கேட்டப்பவே முடியாதுன்னு திட்டவட்டமா சொன்னதா சொன்னியே, அது வரைக்கும் தான் உனக்கு தெரியும் பிரதாப். அதுக்கப்புறம் என் வீட்டுல நடந்த எதுவும் உனக்கு தெரியாது. சொன்னா நீ வருத்தப்படுவன்னு சொல்லாம மறைச்சிட்டேன். அப்படி என்ன நடந்துச்சு? நான் தற்கொலை செஞ்சுக்க போனேன். வாட் நான்சென்ஸ்? எஸ், அந்த அளவுக்கு தள்ளப்பட்டேன். கிஷோர் என் அத்தான் மூளைய சலவை செஞ்சிட்டாரு. இவர் சுத்தமா மாறிட்டாரு. நிறைய சம்பவங்கள். கடைசியா வேற வழி இல்லாம நான் கிஷோர் படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டேன். சிந்து, அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி தராத. எல்லா பிரச்சனையையும் என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். உன் முடிவை மாத்திக்கோ. இல்ல பிரதாப், இது நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான். நான் இப்போ உயிரோட இருக்கிறதே எங்க அக்காவாலதான். அவ சந்தோஷமா இருக்கணும், அது ஒண்ணுதான் என் நோக்கம். அதுக்காக உன் தன்மானத்தை லட்சியத்தை எல்லாம் விட்டு கொடுக்கணுமா? பரவாயில்ல, என் அக்காவுக்காகத்தானே விட்டு கொடுக்கறேன். இப்ப கூட என்னால நம்ப முடியல சிந்து. அப்படின்னா நாளை காலையில பேப்பர் பாரு. கிஷோர் தன்னோட அடுத்த படத்தோட அறிவிப்ப விளம்பரமா கொடுத்திருக்காரு. அதுல என் ஸ்டில்லு வருது. ஸ்டில்லு கூட எடுத்தாச்சா? 5,00,000 சம்பளம் பேசி அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் போட்டாச்சு. 1,00,000 ரூபாய்க்கு செக்கு அட்வான்ஸா வாங்கி அக்கா கையிலையும் கொடுத்தாச்சு. தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு கடல் அலைகளை பார்த்தபடி அமைதியாக சொன்னாள். இருண்டு போன முகத்துடன் அவளையே பார்த்தான் பிரதாப். அவன் உதடுகள் துடித்தன. இவ்வளவு முடிவுகள் எடுத்திருக்க, என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலையா உனக்கு? உன்கிட்ட அனுமதி கேட்டிருந்தா சம்மதிச்சிருப்பியா பிரதாப்? மாட்டேன், அதனாலதான் கேட்கல. அப்போ நான் உனக்கு முக்கியமா படலையா சிந்துஜா? எனக்கு காதலை விட நன்றி கடன் பெருசா படுது பிரதாப். இது மனசுல வந்த விஷயம். அது ரத்தத்திலையும் உயிர்லையும் கலந்துட்ட விஷயம். ஷிட் என்றான். பிரதாப் எழுந்து நடந்து அலைகளில் கால் நனைக்கும்படியாக கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு திரும்பி வந்தான். அவன் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்தாள். சிந்துஜா கை கூப்பினாள். பிரதாப், என்ன மன்னிச்சிடுப்பா, மறந்துடுப்பா. மன்னிச்சிடலாம், எப்படி மறக்கிறது? இப்போது அவள் தன் முழங்கால்களில் தலையை புதைத்து ஓசை வராமல் அழத் துவங்கினாள். சிந்து, ஏய் அழாத. பிரதாப், நான் உன்னை ஏமாத்திட்டதா நினைக்காத பிளீஸ். என் சூழ்நிலை அப்படி. நீ எடுத்த முடிவு அபத்தமா படுது. ஆனா அந்த முடிவுல உள்ள நோக்கம் பிரமிக்க வைக்குது. உன் மேல எனக்கு இருக்கிற மதிப்பு இன்னும் அதிகமாகுது. எப்படி மனசு வந்துச்சு மறந்துடுன்னு சொல்றதுக்கு? இன்னும் என்னையே நினைச்சிட்டு இருக்க சொல்ல என்ன உரிமை இருக்கு எனக்கு? நீ நடிகையாதானே மாறி இருக்க, யாருக்கும் மனைவியாகி இல்லையே. நம்ம காதல்ல என்ன பிரச்சனை சிந்து? அவனை நிமிர்ந்து ஆச்சரியமாக பார்த்தாள். நீ என்ன சொல்ற? உன் நன்றி கடன் தீர்க்க நடிச்சு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்கணுமோ கொடு. நன்றி கடன் தீர்த்தாச்சுன்னு எப்போ உனக்கு திருப்தி வருதோ அப்ப காதல் கடன் ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு பாரு. அப்படி நீ நினைக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் சிந்துஜா. இல்ல பிரதாப், வேணாம். ஒரு நடிகைய மக்கள் ஆர்வமா ரசிப்பாங்க, ஆனா அவளுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நடிகையோட ஒழுக்கத்தை பத்தி இந்த சமுதாயத்துல நேர்மையான பார்வை இல்ல பிரதாப். எல்லா நடிகைகளும் தப்பு செய்யணும்னு அவசியம் இல்லைங்கிறது பலருக்கு புரியாது. பனைமரத்தடியில நின்னு பால் சாப்பிடுற விஷயம் இது. அதனால நான் நடிக்கிறத ஒரு தொழிலா நினைச்சு அதை மட்டும் செஞ்சாலும் என்னை பத்தி கிசுகிசுக்கள் வரும். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? வரட்டுமே, நான் நம்பினா தானே. எனக்கு சிந்துஜாவை பத்தி தெரியும். உனக்கு தெரிஞ்ச சிந்துஜா செத்தாச்சு பிரதாப். நடிக்க போறது என் பொணம். இந்த பொணத்தோட சினிமா பேர் என்ன தெரியுமா? விமலினி. காத்திருந்தா விமலினி தான் கிடைப்பா. அவன் உன் சிந்துஜாவா இருக்க மாட்டா. என்னை என்னதான் செய்ய சொல்ற? உன் காதல் செத்துடுச்சுன்னு நினைச்சுக்கோ. கொஞ்ச நாள் தாடி வளர்த்துக்கிட்டு என்னையே நினைச்சுக்கிட்டு அப்புறம் சகஜமாயிடு. யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. நோ, நீ விரக்தியில பேசுற. உன் முடிவுகளை நீ எடுத்ததோட நிறுத்திக்கோ. நான் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு உத்தரவு போடாத. நான் நேசிக்கிற சிந்துஜா எப்படி மாறினாலும் சரி, என் காதல் மாறாது. நான் எப்பவும் உனக்காக காத்திருப்பேன். நீ உன் கடமைகளை முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். வரேன் சிந்துஜா. சாரி விமலினி என்று விட்டு பிரதாப் வேகமாக எழுந்து சென்றான். சிந்துஜா மீண்டும் அழத் துவங்கினாள். அத்தியாயம் 13. வெற்றி முரசு என்று படத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது. கோலாகலமான பூஜை போடப்பட்டது. அவளுக்கு மேக்கப் போடப்பட்டது. எப்போ நான் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேனோ இனிமே நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று முதல் வசனம் பேசினாள் விமலினி. கேமரா பதிவு செய்து கொண்டது. எல்லோரும் கைத்தட்டினார்கள். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செலக்ஷன் சார் என்று வந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து
அவளை அறிமுகப்படுத்தினார் கிஷோர். எல்லா திசைகளில் இருந்தும் அவளை நோக்கி பிளாஷ்கள் மின்னின. நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு புன்னகையோடு பதில் சொன்னாள். எப்படி நீங்க நடிக்க வந்தீங்க? நான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போறதுக்காக வழக்கமா வெயிட் செய்யற பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ டைரக்டர் சார் என்னை எதேச்சையா பார்த்தாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. நேரா வீட்டுக்கு வந்தாரு. நடிக்க சம்மதமானு கேட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ வாஸ் த்ரில்டு. கிஷோர் சார் எப்படிப்பட்ட டைரக்டர். அவர் படங்களை பார்த்து நான் அவ்வளவு ரசிச்சிருக்கேன். அவரோட பயங்கரமான ஃபேன் நான். அவரே வீட்டுக்கு வந்து கேட்டதும் உடனே சரின்னு சொல்லிட்டேன். உங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன சொன்னாங்க? என் குடும்பத்துல என் அக்காவும் அத்தானும் தான். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது தேடி வந்த அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. கிஷோர் சார் மூலமா அறிமுகமாக மாட்டோமான்னு எவ்வளவோ பேர் ஏங்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான். அவருக்கு இந்த ஜென்மம் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து சினிமால நடிப்பீங்களா? முதல்ல இந்த படம் முடியட்டும், அப்புறம் கிஷோர் சார் ஆலோசனைப்படி நடந்துப்பேன். நிருபர்கள் கலைந்து சென்ற பிறகு கிஷோர் அவள் அருகில் வந்தார். நான் கொஞ்சம்தான் சொல்லி கொடுத்தேன். கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு அழகா பேசிட்டியே, வெரி குட் என்றார். அவள் மௌனமாக இருந்தாள். உனக்கு என் மேல உள்ள கோபம் போயிடுச்சா? எனக்கு இந்த துறை பிடிச்சிருக்கோ இல்லையோ, இப்ப நான் இங்க தள்ளப்பட்டுட்டேன். சும்மா முகத்தை தூக்கி வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. அக்காவோட சந்தோஷமான வாழ்க்கைக்காக என் பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டேன். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியாச்சு. நடிக்கிறதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அதை இனிமே 100% இன்வால்மெண்டோட செஞ்சிடறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். உன்ன மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மனசை பக்குவப்படுத்திக்கிற பொண்ணுங்க அபூர்வம். எனக்கும் இப்போ உன் மேல கோபம் எதுவும் இல்ல. நல்ல செலக்ஷன்னு அத்தனை பேரும் என்ன பாராட்டுறப்போ சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒத்துழைச்சிடுமா. அப்புறம் தொடர்ந்து நடிக்கிறதா இல்லையான்னு இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். தேங்க்ஸ் சார் என்றாள். படம் வளர துவங்கியது. ஜெயராமன் ஒரு பிளாட்டுக்கு மாறினான். தேவகி மட்டும் சிந்துஜா ஷூட்டிங்கிற்கு புறப்படும் போதெல்லாம் வேதனையோடு பார்த்தாள். தனிமையில், சிந்துஜா, நீ எடுத்த முடிவு சரியே இல்ல என்றாள். நாய் வேஷம் போட்டாச்சு, குறைச்சு முடிச்சிடுறேன்கா என்று இவள் பதில் சொன்னாள். 28 நாட்கள் கொண்ட முதல் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிந்ததும் ஜெயராமன் கார் வாங்கினான். வீட்டிற்கு போன் வந்தது. எல்லா பத்திரிகைகளிலும் வெற்றி முரசு பற்றி எழுதினார்கள். விதவிதமான போஸ்களில் சிந்துஜாவின் புகைப்படங்கள் வெளிவந்தன. ரஷ் போட்டு பார்த்து கிஷோர் உற்சாகத்தில் துள்ளினார். மேலும் 3 நிறுவனங்கள் தங்கள் படத்தில் புக் செய்ய அவரை அணுகின. முதல் படம் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆனப்புறம்தான் நான் முடிவு செய்ய முடியும் சார் என்று ஒரே பதிலை சொன்னாள். அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங்கிற்கு லொகேஷன் பார்ப்பதற்காக கிஷோர் தன் படையோடு புறப்பட்டு சென்றார். அந்த சமயத்தில் சிந்துஜா ஒரு காரியம் செய்தாள். வீட்டில் அக்காவும் அத்தானும் இல்லாத சமயம் போனை எடுத்து எண்கள் சுழற்றினாள். ஹலோ என்றால் எதிர்முனையில் கிஷோரின் மனைவி நிரஞ்சனா. மிஸ்ஸஸ் நிரஞ்சனா கிஷோர் தானே பேசுறீங்க? ஆமா, நான் விமலினி பேசுறேன் மேடம். என்னம்மா சொல்லு. அவர்தான் லொகேஷன் பார்க்க போயிருக்காரே, 4 நாள் ஆகும் திரும்புறதுக்கு. தெரியும் மேடம், நான் உங்களை பார்த்து பேசணும். வாயேன், வீட்டில தான் இருக்கேன். கிஷோர் சார் பத்தி சில விஷயங்கள் மனசு விட்டு பேசணும். உங்க வீட்டில் வச்சு பேச விரும்பல. ஏதாச்சும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல பேசலாம் மேடம். நாம சந்திச்சு பேசுறது யார் மூலமாவது கிஷோர் சாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அது முக்கியம். அதனாலதான். அப்படியா, சரி என்ற நிரஞ்சனா இடமும் நேரமும் சொன்னதும் போனை வைத்த சிந்துஜா புன்னகைத்து கொண்டாள். அத்தியாயம் 14. அந்த ரெஸ்டாரண்டின் குளிர் அறையில் தனி மேஜையில் நிரஞ்சனாவும் சிந்துஜாவும் அமர்ந்திருந்தார்கள். என்னம்மா, ஏதோ பேசணும்னு சொன்னியே வந்து தயங்கினாள். சும்மா சொல்லு. ஷூட்டிங் சமயத்துல உன்கிட்ட வம்பு பண்றாரா? தயங்காம சொல்லு. அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். சரியான சபல கேஸ். எனக்கு அந்த ஆள் மேல மரியாதையே கிடையாது. அதான் நான் எப்படி சொல்றதுன்னு தயங்கினேன். நீங்களே சொல்லிட்டீங்க. உருப்படவே மாட்டான் அவன். பொறுக்கி, சரியான பொறுக்கி. ஏற்கனவே ஒருத்திய வச்சுக்கிட்டு இருந்தான். பத்தாதாமா என்ன வம்பு செஞ்சான்? அவுட்டோர் போனப்போ கதையை பத்தி பேசணும்னு ரூமுக்கு வர சொன்னாரு. நம்பி போனேன். நல்லா குடிச்சிருந்தாரு. சட்டுன்னு கதவை தாழ்பால் போட்டுட்டாரு. செருப்ப கழட்டி அடிச்சிருக்க வேண்டியதுதானே? எப்படி மேடம், வயசுக்கு மரியாதை தர வேண்டியிருக்கே. அமைதியா எச்சரிச்சேன். நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொன்னேன். அவங்கிட்ட வாயால பேசியிருக்க கூடாது. வரட்டும் மனுஷன். முழுக்க கேளுங்க மேடம். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அந்த அளவுக்கு திமிர் ஏறி போச்சா? பொண்டாட்டின்னு ஒருத்தி நான் இருக்கிறதே மறந்துட்டானா? அதையே தான் நான் கேட்டேன். அவ கிடக்குறான்னு உங்களை பத்தி கேவலமா பேசினாரு மேடம். வேணும்னா உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கட்டிக்கிறாராம். யார டைவர்ஸ் பண்றது? இது நான் எப்பவோ எடுத்திருக்க வேண்டிய முடிவுமா? நானும் பொறுமையா போயிட்டு இருந்தா கிறுக்கு பிடிச்ச அலையிறானா இவன்? சொத்து பூரா என் பேர்ல தான் இருக்கு. ஒரு கார் கூட இவன் பேர்ல இல்ல. இந்த படம் கூட முழுக்க என் பணம் தான். நாளைக்கு காலையில வீட்டை விட்டு வெளியே போடா நாயேன்னு சொன்னா ஹோட்டல்ல தான் போய் தங்கணும் இந்த ஆளு.
இதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். அவங்க தயவுல நீங்க இருந்துட்டு இருக்கப்பவே இப்படி பேசுறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னான்? வேணாம் மேடம், அதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு சொல்லிட்ட, அப்புறம் என்ன? சும்மா சொல்லு. நான் நினைச்சா அவளை ரகசியமா விபத்து மாதிரி செட்டப் பண்ணி கொலை செஞ்சிடுவேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, நீட்டா செஞ்சு முடிச்சிடுவாங்க. அப்படி செஞ்சுட்டா சொத்து பூரா எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு மேடம். நிரஞ்சனா வாயடைத்து போனாள். நல்லா திட்டிட்டு நான் என் ரூமுக்கு போயிட்டேன். கொலை கிளைன்னு அவர் பேசினதும் எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. அவர் ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து உங்ககிட்ட எச்சரிக்கை செஞ்சுட்டா நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்கன்னு பட்டுது. அதான் சொல்லிட்டேன். நிரஞ்சனாவின் முகம் சிவந்தது. அவசர அவசரமாக மூச்சு விட்டாள். மேடம், அவரை எப்படியாச்சும் திருத்த பாருங்க. நீங்களும் எச்சரிக்கையா இருங்க. ஆனா தயவு செஞ்சு இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. ஆத்திரத்துல அவர் என்னை ஏதாச்சும் செஞ்சிடுவாரு. ப்ளீஸ் மேடம். நீ தைரியமா இருமா, நான் இருக்கேன். இந்த ஆளு என்னோட மோதுறது இது தடவை இல்ல. கொலை வரைக்கும் சிந்தனை போயிடுச்சுன்னா இனிமேயும் நான் பொறுமையா போறதுல அர்த்தம் இல்ல. நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன செய்ய போறீங்க? விஷப்பாம்போட பல்ல பிடுங்கிடுறேன். நீ ரொம்ப சின்சியரான பொண்ணா இருக்கிறதால என்கிட்ட சொல்லிட்ட. கோடிக்கணக்கான சொத்தோட ஒரு பாப்புலர் டைரக்டர் புருஷனா கிடைக்கிறாரேன்னு பேராசைப்பட்டு வேற பொண்ணா இருந்தா சம்மதிச்சிருப்பா. இந்த ஆளும் என்ன கொலை செய்ய துணிஞ்சிருப்பான். ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ என் உயிரையே காப்பாத்திருக்க. என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன் என்றாள் நிரஞ்சனா உறுதியாக. சிந்துஜா உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். அத்தியாயம் 15. 4 தினங்கள் கழித்து செய்தித்தாள் ஒன்றில் டைரக்டர் கிஷோரின் திருமணம் முறிந்தது என்று தலைப்பு போட்டு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். புகழ்மிக்க இயக்குனர் கிஷோருக்கும் அவர் மனைவி நிரஞ்சனாவுக்கும் கடுமையான சண்டை ஏற்பட்டது. கிஷோர் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் மனைவி வக்கீல் மூலம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினார். இது பற்றி ஹோட்டலில் தங்கியிருக்கும் இயக்குனரை சந்தித்து கேட்டபோது, எங்களுக்குள் சில வருடங்களாக பிரச்சனைகள் இருந்தன. திடீரென்று வெடித்தது. காரணமில்லாமல் என் மனைவி சண்டை போட்டாள். என்னை தாக்குவதற்கு தயாராக ஆட்களை வைத்திருந்தாள். மிரட்டினாள். நான் வெளியேறிவிட்டேன். எங்கள் திருமணம் முறிந்தது. இதில் எனக்கு வருத்தமில்லை. இப்போது என் மனைவியின் பெயரில் வளர்ந்து வந்த வெற்றி முரசு படத்தின் நெகட்டிவ் உரிமைகளை மட்டும் நான் கேட்டு வாங்கியுள்ளேன். படம் சிறப்பாக வளர்ந்திருப்பதால் பைனான்சியர்ஸ் மூலம் நிதி பெற்று மீதி படத்தை முடிப்பேன். இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனைகளை செய்ய போகிறது. அப்போது என் மனைவியின் சொத்துக்களை விட அதிகமான சொத்துக்களை என்னால் சேர்க்க முடியும் என்று தெரிவித்தார். சிந்துஜா புத்தகம் படித்துக் கொண்டிருக்க ஜெயராமன் அவளிடம் வந்தான். என்னம்மா, 2 தடவை போன் வந்துடுச்சு, நீ புறப்படல? எங்கேத்தான்? ஷூட்டிங்குக்கு போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும். இப்படி உட்காருங்க. உட்கார்ந்தான் ஜெயராமன். என்னம்மா? படம் முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ஏரியாவும் நல்ல விலைக்கு பேசிட்டு இருக்காரு கிஷோர். தெரியும். என்ன அடுத்த படத்துக்கு புக் செய்ய வந்த புது ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு தரேன்னு சொன்னாங்க? 10 லட்சம் கூட தர தயாரா இருந்தாங்க. அந்த 10 லட்சத்தை கிஷோர் கிட்ட ஏன் கேட்க கூடாது? அதேப்படி 5 லட்சம்னு தானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். எல்லாமே அக்ரிமெண்ட் படிதான் நடக்குதா? இப்ப உடனடியா இன்னொரு 5 லட்சம் வேணும்னு கேளுங்க அத்தான். அப்பதான் மிச்ச படத்தை நடிச்சு கொடுப்பான்னு சொல்லுங்க. இது சரியாமா? நடிக்க இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ணை பாசத்தை காட்டி மிரட்டி நடிக்க வச்சது சரின்னா இதுவும் சரிதான். அவர் கோடிக்கணக்குல லாபம் பார்க்க போறாரு. அதனால கேட்டா தப்பில்ல. அவரும் கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு ஷூட்டிங் போறேன். ஆனா இன்னொரு 5 லட்சம் நான் கேட்டதா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. தரலன்னா நாளையில இருந்து நான் ஷூட்டிங் போக மாட்டேன். அதையும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்லிவிட்டு புறப்பட்டாள் சிந்துஜா. ஆச்சரியமாக நின்ற ஜெயராமுக்கு அவள் சொன்னது சரியாகத்தான் பட்டது. கொடுக்கட்டுமே, சம்பாதிக்க போகிறாரே. மேக்கப் அறையில் செயற்கை இமை முடிகளை பொருத்தி கொண்டிருந்தாள் சிந்துஜா. கதவை தட்டிவிட்டு கையில் பேடோடு உள்ளே வந்தான் அசோசியேட் டைரக்டர் துவாரகநாதன். டயலாக் பார்த்துடலாமா மேடம்? டைரக்டர் வந்தாச்சா? மத்தியானத்துக்கு மேலதான் வராரு. என்ன எடுக்க சொல்லியிருக்காரு. தன் டச்சப் பெண்ணை ஜாடை காட்டி வெளியே இருக்க சொல்லிவிட்டு, நேத்து செட்ல எல்லார் முன்னாடி உங்களை ரொம்ப தான் திட்டார்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பழகி போச்சுங்க. சாதாரணமாவே கத்துறவர் அவரு. இப்போ டைவர்ஸ் ஆகி தனியா இருக்காரா? சாதிச்சு காட்டணும்னு வெறி. இந்த படத்துல பெருசா பணம் பார்த்தணும்னு டென்ஷனா இருக்காரு. அதான் எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறாரு. இந்த படம் வித்துட்டாரா? பேசிட்டு இருக்காரு. நல்லா வந்திருக்கு. அதனால நல்ல விலைக்கு போகும். இதுவரைக்கும் எவ்வளவு செலவு செஞ்சிருப்பாரு? அது தாண்டியாச்சு 2 கோடி. இந்த நிமிஷம் அவரோட ஒரே சொத்து இந்த படம் மட்டும்தானா? ஆமா மேடம். ஏதோ ஒரு காரணத்தால படம் நின்னுடுச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அவருக்கு பைத்தியமே பிடிச்சிடும். மேடம், டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 40 லட்சத்துக்கு மேல ஃபைனான்ஸ் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படம் நின்னுடுச்சுன்னா ஃபர்தரா ஃபைனான்ஸ் கிடைக்காது. ஏன் அப்படி கேட்டீங்க? இந்த படத்துல ஏற்கனவே ஹீரோவுக்கும் அவருக்கும் 2 தடவை தகராறு வந்து
அவர் முறைச்சுக்கிட்டு போய் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தினாங்களே, அதே மாதிரி மறுபடி ஹீரோ இப்ப உள்ள கிரிட்டிக்கலான சூழ்நிலையில முறைச்சுக்கிட்டு போனா என்ன ஆகும்னு யோசிச்சேன். தற்கொலை தான் செஞ்சுக்கணும். இதாங்க இந்த தொழில்ல உள்ள பயங்கரமான ரிஸ்க். 2 கோடி ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி வச்சா கூட அது ஒரு பொருளா கடலை மிட்டாயா இருக்கும். மார்க்கெட் சரிஞ்சாலும் பாதி விலைக்காவது வித்துடலாம். 2 கோடிக்கு மேல செலவு செஞ்ச நம்ம படம் இப்ப துண்டு துண்டா ஃப்ரேம் சுருளா எடிட்டிங் ரூம்ல டப்பாவுல அடுக்கி வச்சிருக்கோம். படம் முடிஞ்சாதான் விலை. இன்னைய தேதிக்கு அந்த டப்பா சுருள்களுக்கு விலை சைபர். ஷாட்டுக்கு போகலாமா? என்று எழுந்து கொண்டாள். மேடம், நீங்க பேசிக்கிட்டே 2வது டயலாக்ல எழுந்து இந்த மார்க் வரைக்கும் நடந்து வந்து இந்த லைட்டை முகத்துல வாங்கிக்கங்க, சரியா என்றான் துவாரகநாதன். ரெடி என்றாள் சிந்துஜா. ஸ்டார்ட் சவுண்ட். ரன்னிங் சார். கேமரா ரன்னிங் சார். 23/7 டேக் 1 ஆக்ஷன். சோஃபாவில் அமர்ந்திருந்த சிந்துஜா, ஒரு பொம்பளை மனசுல வைராக்கியம் வச்சுட்டா கண்டிப்பா அதை சாதிச்சிடுவா. அதை புரிஞ்சுக்காம என்கிட்ட விளையாடி பார்த்த. இப்போ என்ன ஆச்சு? காலம் மாறிக்கிட்டே இருக்கும், சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஏன் டைம் கண்ணா என்று நடந்து வந்து பேச, கட் என்று துவாரகநாதன் ரொம்ப எக்ஸலண்டா செஞ்சீங்க என்றான். அப்போது வேகமாக கார் வந்து நின்று அதிலிருந்து வேகமாக கிஷோர் இறங்கினார். யார் சொன்ன குட் மார்னிங்கையும் லட்சியம் செய்யாமல் நேராக சிந்துஜாவை நோக்கி வந்தார். ஏய், என்னடி, என்ன உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என்று உரத்த குரலில் கத்த ஒட்டுமொத்த யூனிட்டும் வேடிக்கை பார்த்தது. சிந்துஜா சுற்றிலும் பார்த்துவிட்டு, என்ன எதுக்கு கத்துறீங்க என்றால் இவளும் குரலை உயர்த்தி. மேற்கொண்டு 5 லட்சம் வேணும்னு ஜெயராமன் வந்து கேக்குறான். நீதான் கேட்க சொன்னியாமே. கொடுக்கலன்னா நாளையில இருந்து ஷூட்டிங்குக்கு வரமாட்டேன்னு சொன்னியாமே. சொன்னியா? ஆமா சொன்னேன். பொலேர் என்று அவளை அறைந்தார். எவ்வளவு திமிருடி உனக்கு. நானே நொந்து போயிருக்கேன்னு தெரியும்ல உனக்கு. பர்சனல் லைஃப்ல ப்ராப்ளம் ஆகி எவனையோ தொங்கி பைனான்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி படத்தை முடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி கேட்டு விட்டுருக்கன்னா எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும் உனக்கு. கிஷோர் கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்ட துவங்க தர்ம சங்கடத்துடன் 100 பேருக்கும் மேல் பார்த்து கொண்டிருக்க விடுவிடுவென்று தன் மேக்கப் அறைக்கு நடந்தாள். ஏய், பதில் சொல்லிட்டு போடி என்று பின்னாலேயே நடந்தார். அவள் மேக்கப் அறைக்குள் நுழைந்துவிட, உன்ன அவ்வளவு அலட்சியமா உனக்கு என்று அவரும் உள்ளே நுழைந்து கதவை சாத்தி கொண்டார். எல்லோரும் கசகசவென்று பேச துவங்கினார்கள். துவாரகா, நம்ம டைரக்டர் டென்ஷன் பார்ட்டி, ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது என்றான் ஒரு உதவி இயக்குனர். இப்ப நாம என்ன செய்யறது? பக்கத்து செட்ல ரஜினி சார் படம், பாதுகாப்புக்கு நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. போய் கூட்டிட்டு வந்துடவா? போ, சீக்கிரம் போ. மேக்கப் அறையின் வாசலில் இப்போது மொத்த யூனிட் நபர்களும் பரபரப்பாக கூடியிருக்க உள்ளிருந்து மிகப்பெரிய அலறல் கேட்டது. சிந்துஜாவின் அலறல். தொடர்ந்து கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்தாள் சிந்துஜா. முகத்தை பொத்தியபடி தரையில் விழுந்து துடித்து புரண்டாள், கதறினாள். அவள் முகம் முழுக்க சதைகள் அங்கங்கே பீந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்க பின்னாலேயே வந்த கிஷோரை அத்தனை பேரும் பாய்ந்து சென்று பிடித்தார்கள். 3வது நாள் ஹாஸ்பிட்டல். முகம் முழுக்க பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கட்டு போடப்பட்டிருக்க படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் சிந்துஜா. அருகில் இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார். சொல்லுங்கம்மா, நீங்க மயக்கம் தெளியத்தான் நாங்க காத்திருந்தோம். என்ன நடந்துச்சு? ஷூட்டிங்ல இருந்தேன். அதிக பணம் கேட்டதுக்காக கோபமா எல்லார் முன்னாடியும் என்ன அடிச்சாரு. அதெல்லாம் தெரியும், விசாரிச்சிட்டோம். மேக்கப் ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சு? அவர் ரொம்ப ஆவேசமா இருந்தாரு, போதையிலையும் இருந்தாரு. என்னை எதுவுமே பேச விடல. மறுபடி அரைஞ்சாரு. கீழே பிடிச்சு தள்ளி காலால உதைச்சாரு. அப்புறம் உனக்கு அழகா இருக்கிற திமிர் தானே இப்படியெல்லாம் பேச சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டே பாத்ரூமுக்குள்ள கபோர்ட்ல இருந்து கிளீனிங் ஆசிட் பாட்டில எடுத்துட்டு வந்தாரு. நான் கதற கதற என் முகத்துல ஆசிட் கொட்டிட்டாரு சார். இப்போ அவரு எங்க கஸ்டடியில தான் இருக்காரு. அரெஸ்ட் பண்ணிட்டோம். கொலை முயற்சின்னு போட்டிருக்கோம். நீங்களே ஆசிட் எடுத்து உங்க முகத்துல ஊத்திக்கிட்டதா சும்மா வேணும் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அவர் செல்வாக்கு உள்ளவரு, எப்படியும் மாத்தி சொல்லலாம். அவர் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எந்த நடிகையாவது தன் முகத்துல தானே ஆசிட் அடிச்சுக்குவாங்களா? அவங்க மூலதனமே அழகுதானே. நாங்க என்ன சொல்றதெல்லாம் நம்புற மாங்காய் மடையன்களா? நீங்க கவலைப்படாதீங்க மேடம். 114 பேர் சாட்சி சொல்ல போறாங்க. கண்டிப்பா 7 வருஷம் அந்த ஆளுக்கு என்றார் இன்ஸ்பெக்டர். இப்படித்தான் சொல்லுவீங்க, அப்புறம் மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்ததும் கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிடுவீங்க என்றால் விரக்தியாக. இல்லைங்க, இவர் விஷயத்துல மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது. ஆனா எப்படி வருது தெரியுமா? கண்டிப்பா தண்டனை கிடைக்கிற மாதிரி கோட்டை விட்டுடாம கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு வருது. என்னது? ஆமா, இவரை டைவர்ஸ் செஞ்சாங்களே நிரஞ்சனா, அவங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அவங்க தான் இந்த கேஸ்ல இருந்து இவர் எப்படியும் வெளியில வந்துடக்கூடாதுன்னு தீவிரமா இறங்கி இருக்காங்க. சிந்துஜா உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள்.
அத்தியாயம் 16. மத்திய சிறைச்சாலை. கைதி உடையில் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் கிஷோர். வார்டர் வந்து, கிஷோர், உங்களை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க என்றார். மெதுவாக நடந்து விசிட்டர் அறைக்கு வந்தார். கம்பி தடுப்புக்கு அந்த பக்கம் கைகளை கட்டியபடி நின்று கொண்டிருந்தாள் சிந்துஜா. என்ன சார், சௌக்கியமா என்றாள். ஆத்திரமாக அவளை பார்த்தார். இனிமே முறைச்சு என்ன, 7 வருஷம் உள்ள இருந்துதான் ஆகணும். என் அத்தானை வச்சு காய் நகர்த்தினீங்க, பதிலுக்கு நானும் காய் நகர்த்தினேன். பணபலம் மட்டும் ஜெயிச்சிடாது, எதிராளி மூளை பலமா இருந்தா சாஞ்சிடுவோம் சார். நானே என் முகத்துல ஆசிட் அடிச்சுக்கிட்டேன்னு உண்மைய நீங்களும் 100 தடவையாவது கரடியா கத்தி பாத்தீங்க. யாராச்சும் நம்பினாங்களா? எங்க அக்காவுக்கு நான் பட்ட நன்றி கடனும் தீத்தாச்சு. திமிர் பிடிச்ச உங்களுக்கு பாடம் கற்பிச்சாச்சு. இப்போ நீங்க 0 கூட இல்ல, அதுக்கும் கீழே. படம் அந்தரத்துல நிக்குது. இனி அது அவ்வளவுதான். யாரும் அண்டர்டேக் பண்ண மாட்டாங்க. மிச்ச படம் முடிக்க என் அழகான முகம் இப்போ அவைலபிள் இல்லையே. 7 வருஷம் கழிச்சு வெளியில வந்ததும் ஏதோ இறக்கப்பட்டு பழைய ப்ரொடியூசர் மறுபடி உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கலாம். அந்த நம்பிக்கையோட இருங்க. ஜெயில்ல சும்மா இருக்கிற நேரத்துல உருப்படியா நிறைய கதை பண்ணுங்க. வரட்டுமா? வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தார் அவர். அமைதியாக வெளியேறினாள் அவள். நடந்து கொண்டிருந்த அவளை சிந்து என்ற குரல் நிறுத்த திரும்பி பார்த்தாள். பிரதாப் அருகில் வந்தான். முடிச்சாச்சா? உன் நன்றி கடன் கடமை எல்லாம் முடிச்சாச்சா என்றான். பிரதாப், நீங்க இன்னும்? நான் தான் உனக்காக காத்திருப்பேன்னு சொன்னேனே. வேணாம் பிரதாப், பாருங்க, அங்கங்க ஒட்டு போட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி. வேணாம், இந்த முகம் வேணாம். நீங்க ஆசையா பார்த்து ரசிச்ச முகம் இல்ல இது. இப்படி ஒரு வைராகியம் என் மனசுல இருந்ததாலதான் மறந்துட சொன்னேன். அவள் அருகில் வந்தான் பிரதாப். நான் ரசிச்சதும் ரசிக்கிறதும் உன் முகத்தை இல்ல சிந்து, உன் மனச என்று அவள் கையோடு தன் கையை உரிமையோடு கோர்த்து கொண்டான். முற்றும்.